எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய நிகழ்வுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற மதிக்குமார் தாய்மான் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு இன்றைய நிகழ்வு வந்து ஒரு கவிதை தொகுப்போட ஆரம்பிக்குது. கவிதை அப்படிங்கும்போது எல்லாராலையும் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் எழுத முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து எழுத முடியாது. அது வந்து ஒரு கலை. நம்ம சாதாரணமா பேசுறது மட்டும் அதையே வந்து அவங்க கற்பனையில வந்து அது எழுதும்போது ஒரு கவிதையாக அது உருவெடுக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து யாமக்கோடங்கி அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து தாயுமானவன் அவர் வந்து நான் தாயுமானவன்னே சொல்லிக்கிறேன். அவர் வந்து ஒரு கவிதை தொகுப்பை எழுதியிருக்காரு. இது கவிதை தொகுப்பு அப்படிங்கிறத விட நம்ம வாழ்வுல கலந்துகிட்ட ஒரு உணர்வு அப்படின்னு இந்த கவிதை தொகுப்பை சொல்லலாம். இவர் வந்து சிவகங்கைக்காரர். இப்போ வந்து அவர் சிங்கப்பூர்ல வந்து ஒரு தொழில்நுட்பத்துறையில வந்து ஒரு மேலாளரா இருக்காரு. இவர் எழுதின இந்த யாமக்கோடங்கி வந்து 2023ஆம் வருஷம் அவர் எழுதியிருக்காரு. இவருடைய முதல் கவிதை தொகுப்பு இது. 2024ஆம் வருஷம் வந்து இவருக்கு வந்து சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு இலக்கியத்துக்கான ஒரு போட்டியில கலந்துகிட்டு அதுல வந்து இவருக்கு விருது கிடைச்சிருக்கு. அதை தவிர லட்சுமி அம்மாள் அவர்களுடைய நினைவாகவும் இவருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. அவருக்கு அதுக்கான வாழ்த்துக்கள். இந்த புத்தகத்துல வந்து நம்ம கவிதை தொகுப்பு அப்படிங்கும்போது வந்து எல்லாமே வந்து அதுல வந்து கலந்துருக்கும். ஒரு கூட்டான் சோறு மாதிரி. அதுல அரிசி, பருப்பு, காய், உப்பு எல்லாமே கலந்து சிலர் வந்து கவிதை தொகுப்பை கொடுத்திருப்பாங்க. ஆனா இவர் வந்து கொஞ்சம் தனிப்பட்ட முறையில எனக்கு அப்படி கூட்டான் சோறு சாப்பிட பிடிக்காது. எனக்கு வந்து தனித்தனியா ஒரு கல்யாண விருந்து மாதிரி சாப்பிடத்தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனித்தனியா எல்லையில வந்து அவியல், பொரியல் எப்படி தனித்தனியா வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி சில தலைப்புகளை வந்து இதுல கொடுத்திருக்காரு. என்னென்ன தலைப்பு அப்படின்னா வெப்பச்சலன மழை அப்படிங்கறது ஒரு தலைப்பு. அடுத்து வந்து சுருட்டை கிள்ளி அதக்குவாள் சூழி அப்படிங்கிற தலைப்பு. அந்த தலைப்புல சுருட்டை கிள்ளி அதக்குவாள் சூழி அப்படிங்கிற தலைப்புல நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிராமத்துல நடக்கிற ஒரு சாதாரண ஒரு திருவிழா. அந்த திருவிழாவுல நடக்கிற சில நிகழ்வுகளை வந்து அவர் வந்து கவிதை தொகுப்பா கொடுத்திருப்பாரு. இதுல வந்து நிறைய கவிதைகள் வந்து இவர் எழுதியிருக்காரு. இந்த கவிதை தொகுப்பை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்க்கும்போது இதுல யாமம் தாண்டும் ஒலி அப்படின்னு ஒரு தலைப்புல வந்து ஒரு கவிதை கொடுத்திருக்காரு. அந்த கவிதை என்ன அப்படின்னா, குடுகுடுப்பைக்காரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த குடுகுடுப்பைக்காரன் வந்து ஒரு சாமத்துல வந்துதான் நமக்கு வந்து அந்த குடுகுடுப்பை அவன் கையில வச்சிருக்கிற அந்த சின்ன குடுகுடுப்பைய வச்சு அந்த ஒலி எழுப்பி நம்மள எல்லாரையும் எழுப்பி நம்மள வந்து ஒரு குறி சொல்லுவான். அந்த நேரம் வந்து யாமம் அப்படிங்கிறது வந்து ஒரு அமைதியான ஒரு நேரம். எல்லாரும் வந்து ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற ஒரு நேரம். அதே மாதிரிதான் இந்த கவிதை தொகுப்பும் இருக்கும் அப்படின்னு இதுல விமர்சனங்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம அந்த நேரத்துல நம்ம ஆழ் மனசுல இருக்கிறது என்னது, நம்மளுடைய காதல், உணர்வு, சமூக நிகழ்வு இது எல்லாமே வந்து அந்த நேரத்துல நமக்கு சில கனவுகளாக வரும். ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது அந்த நேரத்துல வந்து இந்த குடுகுடுப்பைக்காரன் வந்து அந்த குடுகுடுப்பிய ஒலி எழுப்பி நமக்கு சில குறிகளை சொல்லிட்டு போவார். அந்த ஒலி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் கையில இருக்கிற அந்த குடுகுடுப்பை வந்து ரொம்ப சின்னது. ஆனா அந்த குடுகுடுப்பை வெளிப்படுத்துற அந்த சத்தம் வந்து அந்த ஊரையே வந்து எழுப்பிடும். அந்த மாதிரியான ஒரு சத்தம். அது நமக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒரு பயமும் இருக்கும். இந்த குடுகுடுப்பைக்காரன் வரான் அப்படிங்கும்போது அந்த சத்தம் கேட்கும்போது உள்ளூர ஒரு பயம் இருக்கும். யார் வீட்டு முன்னாடி நில்லு அவன் குறி சொல்ல போறான். அது வந்து நல்லதா இருக்குமா, கெட்டதா இருக்குமா, அவன் சொல்றது பலிக்குமே அப்படின்னு அந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் நமக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கும். இப்ப வந்து அந்த குடுகுடுப்பைக்காரங்க வந்து அவ்வளவா இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க சிட்டில எல்லாம் கிராமத்துலதான் இருப்பாங்க. இங்க நான் மகாராஷ்டிரால வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடுகுடுப்பைக்காரன் வருவாங்க. அவங்க தோற்றம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து தலப்பாக வச்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அவ கையில வந்து எப்பவுமே வந்து ஒரு லாந்தர் விளக்கு வச்சிருப்பாங்க. அது ஒருவேளை இந்த இருட்டா இருக்கும், அதுக்கு வழி தெரியணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்களா? இல்ல அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அவங்க கையில வந்து அந்த லாந்தர் விளக்கு இருக்கும். இன்னொரு கையில வந்து அதே குடுகுடுப்பு இருக்கும். அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் இதே மாதிரி வெளியில வந்து அந்த 3 மணி, 3:30 மணி அந்த நேரத்துல வந்துதான் அவங்க வந்து குறி சொல்லிட்டு போவாங்க. இப்ப வந்து அந்த சுருட்டை கிள்ளி அதக்குவாள் சூழி அப்படிங்கிறதுல வந்து ஒரு தலைப்பு சொன்னேன் இல்லையா? யாமம் தாண்டும் ஒலி இதேதான். அது வந்து என்ன அப்படின்னா, ஒரு கோடங்கி வந்து
ஒருத்தர் வந்து ஒரு தொழில்ல இருக்கிறவங்க வந்து அவங்க மனைவிய வந்து எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிறத வந்து இவர் வந்து ரொம்ப அழகா கொடுத்திருப்பாரு. ஒரு மர வியாபாரி வந்து தன்னுடைய மனைவிய வந்து தன்னுடைய மரத்தோட ஒப்பிட்டு சொல்லுவாரு இல்லையா? அதே மாதிரி இந்த கோடங்கியோடைய மனைவி வந்து தன்னுடைய உடலை வந்து அந்த கோடங்கி கையில் வச்சிருக்கிற அந்த குறுகுறுப்பியாக நினைச்சு செய்யற ஒரு அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு காதல தான் வந்து இதுல அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. இதுல இன்னும் ஒரே ஒரு கவிதைய மட்டும் நான் சொல்லிட்டு, நம்மளுடைய பொற்கொடிய வந்து நான் கவிதை சொல்றதுக்காக கூப்பிடுறேன். இதுல வந்து ஒரு சின்ன கவிதை குடுத்திருக்காரு. ஒரு 2டே வரி தான். பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு கவிதை. அதுல என்ன குடுத்திருக்காரு அப்படின்னா, கோவிலுக்குள் அனுமதி மறுக்கப்பட்டவனின் காலில் வந்து விழுகிறது கோபுர நிழல். இது வந்து ஒரு அந்த கடவுளே வந்து அவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரியான ஒரு எல்லாரையுமே வந்து ஒரு சாட்டையால அடிக்கிற மாதிரியான ஒரு கவிதை. 2டே வரிதான். ஆனா அதுக்கான ஒரு சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப வந்து நான் வந்து நம்மளுடைய பொற்கொடிய வந்து கவிதை சொல்றதுக்காக கூப்பிடுறேன். அவங்க பொற்கொடி வந்து நுழைக்குளத்துல வந்து இருக்காங்க. அவங்க வந்து சுயமா வந்து சில அ புடவை இந்த மாரி வியாபாரம் செய்றாங்க. அவங்களுக்கு வந்து வாசிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். நெறைய புத்தகங்கள், நெறைய கவிதைகள் அவங்க சொல்லியிருக்காங்க நிகழ்வுல கூட. அவங்களும் வந்து கவிதைகளை வந்து அவங்களுடைய முகநூல் தொகுப்புல வந்து எழுதிட்டு வராங்க. அ இப்ப வந்து நான் வந்து பொற்கொடிய வந்து கவிதைகளை சொல்றதுக்காக கூப்பிடுறேன். வாங்க பொற்கொடி. நன்றி அனு. அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நொடிமலர்ல பார்க்கறேன். வாய்ப்புக்கு நன்றி. இன்னைக்கு நான் பேச போற புத்தகம் வந்து யாம கோடாங்கி. இந்த தலைப்பை பார்த்து ஈர்த்து நான் போய் வாங்கினேன். சில நேரத்துல நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா தலைப்பு பிடிக்கும், உள்ள போய் படிக்கிறப்போ சில நேரத்துல ஏமாற்றம் வரும். அந்த மாதிரிலாம் ஏமாத்தாம யாம கோடாங்கி வந்து எனக்குள்ள என்னெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு, எனக்கு என்ன ஃபீல் வந்தது அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். புத்தகத்தோட ஆரம்பமே வந்து அவர் எழுதியிருக்காரு. குழந்தையற்ற வீட்டில் பொம்மையாய் கிடப்பதும் கைவிடப்பட்ட சடலத்தை சுற்றி இருக்கும் சாக்காக இருப்பதுமே இன்றி என் துடிப்பாக எப்போதும் என்னை நீங்காதிரு கவிதையே அப்படின்னுட்டு அவரு எழுதியிருக்காரு. அதுவே அவரோட கவிதை மேல என்ன அளவுக்கு அவருக்கு ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறத என்னால உணர முடிஞ்சது. உள்ள வந்து அவர் கவிதை என்ன படிச்சிருக்காருன்னா ஒரு 4 பகுதியா பிரிச்சு ஒவ்வொரு விதமா கொடுத்திருக்காரு. சமூகம், அவருடைய கடந்து வந்த மனிதர்கள், அவருடைய வாழ்க்கையில என்ன ஏற்பட்ட அனுபவத்தை வந்து இப்ப ரொம்ப வித்தியாசமான எல்லா தொகுப்புமே ஒவ்வொரு விதமான உணர்வுகளை நமக்குள்ள தோன்றுவிக்கும்ன்றது இல்ல. அந்த ஞானத்தின் பாதை நிறைய தலைப்புகள்ல கொடுத்திருக்காரு. முதல் கவிதையே வந்து அந்த அறைக்கு 4 சக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணியோட பேருந்துல போற அந்த கவிதையில ஆரம்பிச்சிருக்காரு. முதல் இதுவா வந்து நான் சொல்றேன் பாருங்க. குறி பாவ மன்னிப்பு அன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எனக்கு அந்த கவிதை ரொம்ப பிடிக்கும். சமூகத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா உள்ள அந்த கீழே இருக்கிறவங்களை வந்து உள்ள அனுப்பாதிக்கா இருக்காங்கல்ல, அதுல வந்து கடவுளே சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அனுமதி மறுக்கப்பட்டவன் அங்கதான் வந்து கடவுள் விழறாங்க. நீங்க வந்து அவங்களெல்லாம் மறுக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு கவிதை வந்து கோவிலுக்குள் அனுமதி மறுக்கப்பட்டவரின் காலில் வந்து விழுகிறது கோபுர நீளம். முறையீடு எனக்கு அது வந்து இந்த கவிதைகள்லாம் வந்து என்ன ரொம்ப பிடிச்ச கவிதை அப்படின்னு சொல்லலாம். வேண்டுதலின் முடிவில் நீங்கள் அடித்த கோவில் மணிக்குள் அப்பொழுதுதான் உச்சத்தை எட்டிருந்தது பள்ளிகளின் காம விளையாட்டு. இந்த கவிதையை படிக்கிறப்ப எனக்கு நிஜமாவே இது எப்படி இருக்கு பாருங்க. நீங்க கோயிலுக்குள்ள போனோம்னா புனிதம் எல்லாம் சொல்வீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தொடச்சி போடுற ஒரு விஷயமா இந்த கவிதை இருந்துச்சு. அப்புறம் அந்த சமூகத்தை அந்த பெண்களுக்கு நடக்கிற அவலத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு ஒரு கவிதையில. பூப்பெரியின் துயரத்தை வந்து காலியாய் இருக்க பிடிப்பதில்லை அப்படின்ற ஒரு கவிதை. மாடர்னா எழுதுற பெண்கள் எழுதியிருக்காரா, அவர் காளி எழுதியிருக்காரா, பெண்களுக்கு நடக்கிற அந்த பாலியல் தீண்டல அந்த கவிதையில அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து இன்னொரு கவிதை எல்லாமே வந்து அவருடைய வாழ்க்கையில பார்த்துட்டு வந்த அந்த கவிதைகளை தான் எழுதியிருக்காரு. மீட்சின்ற தலைப்புல வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு குழந்தைய வச்சிட்டு இருக்கிற அம்மாவோட மனநிலைய வந்து ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல வந்து
மனநிலை பகிர்ந்து அந்த பசங்களை கூட்டிட்டு போற அம்மாவோட மனநிலை எந்த மாதிரி இருக்கு. ஆஹ் அங்க மத்தவங்க எதிரே கேலி கிண்டல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய இது மகனை எப்படி காப்பாத்த வந்த பேருந்துல போறது. அந்த இடத்துல இருந்து மகனை அங்கிருந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து எழுதியிருக்காரு அந்த கவிதையில. ஹம் காலமாதல் எனும் கலை அப்படிங்கிற தலைப்புல வந்து ஒரு கவிதை. ஹம் எல்லாம் வயசான பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகும் அவங்க எல்லாருமே ஏங்குறது சின்ன அன்பு அப்படிங்கிற அன்பு தேடல் அந்த கவிதையில பண்ணியிருக்காரு. இன்னொரு கவிதை நெடுநல் வாடையில எழுதியிருக்காரு. நம்ம போர் வீரர்களோட எழுதுற ஒரு கவிதையை வந்து இவர் என்ன உண்மை பண்ணியிருக்காரு அப்படின்னா, பேருந்துல பயணம் போயிட்டு ஒரு இடத்துல பிரேக்குக்கு நிறுத்துவாங்க பாருங்க. அந்த கவிதை அந்த நெடுநல் வாடையோட அந்த போருக்கு போயிட்டு வரவங்களோட இது வந்து இவர் இதுல சிங் பண்ணி எழுதியிருக்காரு. பயணத்துல போயிட்டு அந்த பிரேக் விடுற இடத்துல அந்த டீ காஃபி ரொம்ப ஒரு கவித்துவம் அந்த காட்சியை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி நமக்கு கொண்டு வந்துடும். எப்படின்னா அந்த ஆரன் அடிக்கிறது, டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு கூப்பிடுறது எல்லாமே வந்து எப்படின்னா, இரவு நேர பயணத்தில் கணவொன்றில் தேநீரை தெளிக்கிறார் 10 வயது படைத்தளபதி. கனவை தொலைத்த துயரம் எதுவுமின்றி வரிசையாய் இறங்கும் படை வீரர் மத்தியில் இருக்கக்கூடும் குறுநில தலைவனும் தலைவியும். ஒரு குவளையில் இருந்து இன்னொன்றுக்கு தேநீராட்டும் யாம வணிகரின் கையளவு தனித்திருக்கும் அவர் தலைவியின் பசலைக்கு உருவம் கொடுக்கிறது. எதற்காகவோ கொதிக்கிறது கலன். இருண்ட வானத்திற்கு மேகங்களை ஊதி தள்ளுகிறது புகையிலை சுருட்டு. யாழ் என்று நினைத்து மின் கம்பிகளை நீட்டிக் கொண்டிருக்கின்றன குறிஞ்சி நில வண்டுகள். ஒடிக்கப்பட்ட குறிஞ்சியின் மீதியை தேடும் ஒப்பாரியால் அது ஒலிக்கிறது. கூடவே பாணர்களும் பாடினிகளும் ஆடும் வெறியாற்றத்துக்கு ஒலிப்பெட்டிகள் மூச்சிருக்கின்றன. களைப்பை முறித்த தேரோட்டி பணியிடம் திரும்பி கொம்பூடி போருக்கு அழைக்கிறார். ஆங்காங்கே இலைப்பாரி விட்டு கடல்களை தாண்டி நீங்கிறது குமரை கண்டத்தில் தொடங்கிய பாதை. ரொம்ப அழகான அப்படியே கண்ணு முன்னாடி அந்த காட்சிகளை கொண்டு வர அளவுக்கு அழகா இருந்துச்சு. அடுத்து வந்து சாக்ரட்டிஸின் கோப்பைகள் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. ரொம்ப ஒரு அருமையான தலைப்புல இருந்துச்சு. அதுல என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய அந்த பாலியல் காத்திருப்பின் நகர்வு அப்படின்னுட்டு எழுதியிருக்காரு. 4 வருடமா கணவன் மனைவிக்குள்ள புரிஞ்சு இருக்கிற ஒரு காமத்தை வந்து அப்படியே ஒரு காதல் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்யோன்யத்தை வந்து ரொம்பவே அழகா எழுதியிருக்காரு. அதுல வந்து அந்த தொகுப்புல வந்து ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு சில கவிதைகள். காத்திருப்பின் நகர்வு, பால்யத்தின் வாழ் துடிக்கிறது, 4 வருடங்களாய் கடலுக்கு அப்பால் காமத்தை தொலைத்து ஒரு பகலில் சொந்த ஊர் திரும்பும் கணவன் கடிகார முன்னில் ஏறி காலத்தை இரவு நோக்கி உதைத்து கொண்டிருக்கிறான். அந்த உணர்வின் எடையை சுமந்த முள்ளோ ஒவ்வொரு நொடியிலும் கூடுதலாக ஒரு நொடி நின்று செல்கிறது. அழகான ஒரு இயக்கத்தை நல்லாவே சொல்லியிருக்கு. அடுத்து வந்து தாபத்தில் இடப்பட்ட சொல்லி. நீக்கு தோலை கிழித்து எழுப்பிய மீன்றொன்றும் கீழ் துள்ளல்கள் தொடங்குகையில் உள்வாங்கி இருந்தது பெருங்கடல். காற்றின் அதிவேக உரசல்களுக்கு அசைந்து கொடுத்த பூச்செடி இப்பொழுது எதிர்பார்ப்பது சிறு கோதலைத்தான். பின்சாம நெருப்பை பற்ற வைத்துவிட்டு அணைத்திருந்த பெருமழைக்கு இது ஒன்றும் முதல் முறை என்று உச்சம் மறுக்கப்பட்ட அவளது பெருமூச்சில் வழக்கம் போல மன்னிப்படைகின்றது இந்த இரவு. இந்த கவிதையை படிக்கிறப்போ நிறைய அதாவது வந்து பெண்ணுக்கு வந்து சமமா கொடுக்கப்படாத ஒரு காமத்தை வந்து இவர் இதுல பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்றத கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எனக்கே புரிஞ்சுது. ஆணோட தேவையை மட்டும் முடிச்சுட்டு போற ஒரு எத்தனை பெண்களோட இருக்கு அப்படிங்கிறத வந்து இதுல பண்ணியிருக்காங்க இந்த கவிதை. அடுத்து வந்து இன்னொரு கவிதையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சிற்பியோட அவருடைய காமத்தை வந்து எப்படி அந்த சிற்பி செலுத்துவாங்க இல்லையா, சிலைகள் எல்லாம் வந்து அவர் செதுக்கும் போது தன்னுடைய அவருடைய காம இச்சையை அந்த சிலைகளோட இருக்கிற அந்த உருவத்துல அவருடைய இச்சையை தீர்த்துக்கிற மாதிரி ஒரு கவிதையை வந்து கலையில் துளிர்க்கும் காமம். பெயிண்ட் வாளிகள் நிறைந்த அறையின் ஓரத்தில் சிற்பத்தை போல் வளைந்து நெழுகின்றது சிற்பியின் இரவு அப்படிங்கிற தொடர் கவிதையை தான் படிக்கிறப்போ அந்த சிலைகளை கூட இப்படி ஒரு ஆண் வந்து தன்னுடைய இசையை தீர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால இது பண்ண முடியும். வெப்பச்சலன மழை இத
அவங்க பசங்களோட நினைவுகள், குழந்தைகள், அப்பாவை பிரிஞ்சிருக்கிற குழந்தைகளோட இயக்கம், அவங்க என்னெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறத வந்து வெப்பசலன மழையில வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. காலப்பிழை அப்படின்னுட்டு. அப்பா பிறந்த நாளுக்கு அப்பா வந்துடுவேன்மா அப்படின்றத விட, அப்பா வந்தேன்னா அப்பா வந்தாதான் பிறந்த நாள் அப்படின்னு. அப்பா சொல்றாங்க, நான் உன் பிறந்த நாளுக்கு வரேன் அப்படின்னுட்டு. ஆனா பாப்பா என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்தாலே எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு. 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த அன்பு வந்து இயக்கம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த கவிதை. ஆஹ் ஒரு எல்லார் வீட்லயும் நம்ம பார்த்திருப்போம். இந்த குழந்தைங்க வந்து அப்பாவை அலங்காரம் பண்றது. சும்மா அந்த கவிதையை படிக்கிறப்ப திருப்பி வந்துருச்சு எனக்கு. எவ்வளவு ஒரு அழகான ஒரு அழகியல் அந்த இடத்துல அப்படி இருக்குன்னு. இடவலம் என இருபக்க குடுமியில் தொடங்கி முடிகளுக்கு வைக்காத ஏர்பின் குத்தி கல் வைத்த போட்டு கொஞ்சம் கண்மை அப்புறம் ஆங் உதட்டு சாயம்னு அப்பாக்களை அலங்கரிக்க மகள்கள் கால்களுக்கு நகைப்பூச்சு திருத்திக் கொள்கிறார்கள். அப்பாக்கள் தான் தினமும் விரல்களின் வழியே பூப்படைகிறார்கள். ரொம்ப சிரிப்பு தான் இருந்துச்சு அந்த கவிதையை படிக்கிறேன். வாழ்வியலின் தந்தை அப்படின்ற கதையை வந்து ஆஹ் அழகா கோடு வந்து எல்லாத்தையுமே பொண்ணு பண்ணிடுறா. இதுல வந்து நான் தான் இதுவாகிறேன் அப்படின்னுட்டு அவ கோடுக்குள்ள நான் வாழணும் அப்படிங்கறத வந்து அவங்க அப்பா மனதிலுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பை வந்து அந்த கவிதையில இருக்கார். பெண் மானிவல் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல வர கவிதை வந்து என்னன்னா, ஆஹ் குழந்தைங்க விளையாடுது. அந்த சிலையை வந்து எப்பவுமே என்ன பண்ணோம், குழந்தைங்களா வந்து சிலைய பொம்மை இதுவாகட்டும் நம்மளுக்குள்ள உயிரா இருக்கிற மாதிரியே குழந்தைங்க பேசும். அந்த மாதிரி அவங்களுக்கு குழந்தை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க. அது உயிரை நினைச்சு வாழும் குழந்தைங்க வந்து எப்பவுமே பொம்மையாகட்டும் சிலையாகட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது குழந்தை வந்து ஒரு சிலைக்கிட்ட விளையாடும். அப்பதான் தெரியுதான் லாஸ்ட்ல சாப்பாட வாங்காம இருக்கிறப்பதான் அது சிலை அப்படிங்கறது வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இன்னொரு கவிதை வந்து ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு தம்பதி, ஒரு கணவன் இருக்காங்க. ஒரு லீவுக்காக மனைவியை வந்து ஒரு 2 மாசம் விடுப்புல கூட்டிட்டு வர மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அந்யோன்யம் அங்க வந்த பிறகு அவங்களுக்கான ஒரு நடக்கிற ஒரு தாம்பத்தியத்தை வந்து ரொம்பவே அழகா ஒரு கவிதை என்ன மாதிரினா, 2 மாத பயணமாக கணவனுடன் இருக்க புலம்பெயரும் அவளுக்கு வாடகை வீட்டில் ஓரறைக்குள் விரிகிறது நாடு அப்படிங்கிற கவிதை தொடங்குற கவிதையை வந்து ரொம்பவே ஒரு ஒரு சின்ன கதை மாதிரியே முடிக்குது. எப்பவுமே வந்து கவிதையை வந்து கதையெல்லாம் பேசிடலாம், சிறுகதையை கூட ஓரளவுக்கு பேசிடலாம். ஆனா கவிதைகளை வந்து நம்மளால ஒவ்வொரு வரிக்குள்ளும் ஒவ்வொரு அர்த்தம் வச்சிருப்பாங்க கவிஞர்கள். அத பேசுறது வந்து ரொம்பவே நிஜமாவே சவாலான ஒரு விஷயம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இவரோட கவிதைகளை வந்து எனக்கு பேசுறதுக்கு. எனக்கு அதை விட வாசிக்கிறது வந்து வாசிக்கும் போது கொடுக்குற ஃபீலை வந்து நமக்கு மத்தவங்க கிட்ட கடத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கவிதைகள்ல. நகரத்தின் கட்டடங்களைப் போல கணவனின் தனிமையில் அடுக்கப்படுகின்றன அவள் எதிர்காலங்கள். எல்லாவற்றிலும் அதிசயம் காண்கிறாள், எல்லாவற்றையும் மூழ்கிக்கிறாள். மைதானத்தில் சறுக்கி விளையாடும் மழலை சொற்கள் கேட்கையில் அன்னிச்சையாய் அடிவயிறு வடிகொள்ளும் அவள். அடிவயிறு வருடி கொள்ளும் அவள் 2 மாத பயணம் முடித்து சொந்த ஊர் திரும்புகிறார். கைகளை அகல விரித்த கர்த்தரை போல படர்ந்து செல்கிறது விமானம். தன்னிலிருந்து தன்னைத்தானே பிடுங்கிக் கொள்கின்றன 2 உடல்கள். பொதுவா அவங்க வெளிநாட்டுல இருக்கிறதுனால அவங்களுடைய எத்தனையோ தம்பதிகளுக்கு வந்து குழந்தைகள் தள்ளி போகும். இதெல்லாம் இருக்கிறப்போ அவங்க ஏக்கம், மனைவியோட ஏக்கம் இதெல்லாம் வந்து அந்த கவிதையில ரொம்பவே நல்லா இருக்கு. அன்பின் சுருத்தல் அப்படிங்கிற கவிதையில வந்து ஒரு வேலைக்கு போற அம்மா வந்து தன்னுடைய குழந்தைய வந்து வீட்டுல விட்டுட்டு போறப்போ அந்த குழந்தை எப்படி தன்னுடைய தாயை தேடும். அங்க இருக்கிற பெண் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையோட பால் கட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. குழந்தைக்கு என்ன மாதிரி தன்னை தேடும் அப்படிங்கிற ஏக்கத்துல இருக்கிற கவிதையை வந்து அழகா இருக்கும். அண்ணாந்து அண்ணாந்து பார்த்து மார்பு காம்புகளை தேடுகின்றது குழந்தை. தாய் புரட்டும் அலுவலக கோப்பைகளில் ஒரு பாலை விடுகின்றது. அச்சுடுமணலில் தாகமெடுத்து அலைகிறது ஓர் ஆட்டுக்குட்டி. பால் கட்டும் ரணத்தில் இருந்து அவளை மீட்கின்றன பால் உறிஞ்சும் கருவிகள். புனலும் குழாயுமாக நீண்டாலும் சேயை ஏந்துவது போல் வெகு மென்மையாக ஏந்துகிறாள். அதே கணத்தில் வீட்டறையில்
சினுங்காத ரப்பர் மார்பை கடிப்பதை நிறுத்தியிருந்தது தூங்கியின் நீர். கூடுதலாய் முளைத்த கணங்களோடு வேலை முடிந்து அவசரமாய் திரும்புகிறாள் அம்மா. இதழ்களாய் உருமாறி இரவு முழுவதும் அவளை இறுக பற்றி கொள்கிறது வீடு. ரொம்ப ஒரு குழந்தையோட அந்த கஷ்டம், அம்மாவோட கஷ்டத்தை வந்து படிக்கிறப்பவே அதை உணர முடியுது. இன்னொரு கவிதை, அதுவும் வந்து அம்மா மகனுக்கு இருக்கிற ஒரு பாசத்தை வந்து பண்ண முடியுது. இப்போ பிறந்த குழந்தைய பார்த்தோம்னா இது வந்து குழந்தை வந்து பெரியவன் ஆயிட்டு அம்மா வயதான பிறகு பாத்துக்கிற ஒரு கவிதையா இது எழுதியிருக்காரு. அந்த கவிதை வெப்பச்சலன மலையில கடைசி கவிதையா அதை கொடுத்திருக்காரு. நீரிழிவு நோயால் அவதிப்படும் அம்மாவால் அவ்வளவு எளிதாக இப்போதெல்லாம் சிறுநீரை அடக்க முடிவதில்லை. சேலையில் கொஞ்சமும் தரையில் கொஞ்சமும் வழிந்தது போக எஞ்சியதுதான் கருவறைக்குள் செல்கிறது, கழிவறைக்குள் செல்கிறது. மற்றவர்கள் பார்ப்பதற்குள் அது முக்கியமாய் அம்மாவே கருவறையில் இருந்து அம்மாவே கழிவறையில் இருந்து திரும்புவதற்குள் வேக வேகமாய் துடைக்க வேண்டியுள்ளது. அத்துளி நேரத்திலும் மெழுகு துணி வரைந்து விடுகிறது அரைவட்டத்தில். முன்னமிருந்த பனிக்குடத்தை. எவ்வளவு ஒரு அந்த கவிதையை பாருங்க. அவங்க வந்து ஒரு அம்மா வயசானவங்களால வந்து ஒரு நம்ம சிறுநீர் போறதை வந்து அடக்க முடியாம போறாங்க, அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அம்மாக்காக பார்த்து பண்ற அந்த நெருக்கத்தை வந்து அந்த கவிதையில வச்சிருக்காரு. அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கும் பிறந்த பிறகு அவங்களோட இருக்கிறதுக்கும் முடிஞ்ச பிறகு அம்மாவோட இது அந்த கவிதையில அந்த தொகுப்புல கொடுத்திருக்காரு. அடுத்து வந்து ஒரு சுருட்டை கிள்ளி அதற்குவால் கூலி அப்படிங்கிற தலைப்புல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அப்படியே அந்த சமூகத்துல இருக்கிற ஒரு கிராமத்து வாடை, அந்த நிலப்பிரிகை, அந்த குலதெய்வம் கோயில், அந்த கிராமத்துடைய பழக்க வழக்கங்களை ரொம்பவே அழகா அந்த தொகுப்புல கொடுத்திருக்காரு. சாமி ஆடுறாங்க பாருங்க, அந்த கவிதைக்கு வந்து அந்த ஒரு இன்சிடென்ட வந்து ஒரு கவிதையா அழகா கொடுத்திருக்காரு. எப்படின்னா, என்னெல்லாம் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க, அவங்க சாமி ஆடுற பெண்ணுக்கு வந்து அந்த நேரத்துல எல்லாம் குறி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய அந்த புடவையோட அந்த மாறாப்பு கொஞ்சம் எல்லாரோட பார்வையும் சாமி இல்லாம பெண்ணா பாக்குறாங்க அப்படிங்கறத வந்து இந்த கவிதையில கொடுத்திருக்காரு. 14வது ரூபாயும் எலுமிச்சம் பழங்க 2ம் காணிக்கையா எடுத்துக்கிட்டு தட்டி போற கல்யாணத்துக்கு தலைமுறை சாபம் காரணம் ஒண்ணு குறி சொல்ல தொடங்குகையில் மஞ்ச உடுப்புக்காரி மேல வந்து ஆடுன்னு ஆடுச்சு. பேரு சொல்லா சாமி. பரிகாரம் கேட்டவங்க ஈரைக்குலை நடுங்குற அளவு கைய முறிச்சு உருட்டி நாக்கு மடக்கி உடம்பு குலுங்குகையில் விலகி தொலைச்சிருக்க வேண்டாம் அவ மாறாப்பு. என்ன சாமி எதுவா இருந்தாலும் பெண்களை பாக்குற ஒரு பார்வைய வந்து கொஞ்சம் இதுல இருக்கு. அடுத்து ஒரு கவிதை, குலசாமி உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. இந்த கவிதையை வந்து எனக்கு லாஸ்ட்ல மட்டும் கொஞ்சோடு புரியல. இதை எனக்கு ஆசிரியர் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நரை வந்த பின்னாலும் அந்த ஒரு பெண் வந்து குலசாமியா கும்பிடுறாங்க. குலசாமி உற்சவம் அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பூப்பை அதாவது ஒரு பெண்ணை வந்து சாமியா அந்த சமூகம் ஃபுல்லா கொண்டாடிட்டு வருது அப்படின்றாங்க. ஆனா அதை வந்து ஒரு மாசத்துல ஒரு நாள் வந்து ஒரு குங்குமத்தை கையில வச்சுட்டு போறாங்க, ஒரே நாள் மட்டும் அப்படின்னு ஏன் போறாங்க அப்படின்னு தெரியலங்கிற மாதிரி கவிதை வரும். என்னோட பார்வையில அவங்க பூ பதிஞ்ச பிறகும் வெளியே சொல்லாம இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இருந்துச்சு. அது எனக்கு ஆசிரியர் வந்து கிளியர் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நரை வந்த பின்னாலும் வயசுக்கு வராத அத்தை தான் ஒவ்வொரு பொங்கலுக்கும் முட்டி எடுத்து வைப்பான். அவ புடிச்சு வச்சாதான் மஞ்சள்ல வந்து உட்காரும் சாமி. ராத்திரி படிக்க விரிக்கிறதுல இருந்து பிறந்த குழந்தைக்கு சீனி தண்ணி தொட்டு வைக்கிற வரை அத்தை தான் முன்னு நிற்கும். இப்படி சாமியாய் மாறி போன அத்தை மாசத்துல ஒரு நாள் மட்டும் குங்குமத்தை கைக்குள்ள ஒளிச்சு வச்சு அப்படி எங்கத்தான் போய் வரும்? அந்த கேள்வி எனக்கும் தான் இருக்கு. அடுத்து வந்து எனக்கு இந்த கவிதையும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம கோவிலுக்கெல்லாம் வந்து நேர்ந்துக்கிட்டு ஆடு வெட்டுறோம் பாருங்க. நம்மளுடைய தேவைக்கு நம்ம ஆடு வெட்டுறோம். ஆனா
ஆடை என்ன பலிதானே, அதுக்கு வந்து நம்மளுடைய அது அது ஒரு தாயா அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு பிரசவமா இருக்குது. இந்த அடுத்து போற நம்ம குட்டியாவது குறையா பொறக்கணும் அப்படின்னு வேண்டிக்குது. ஏன்னா நம்ம வந்து குறை இருக்கிற ஒரு இது இருக்கிறதெல்லாம் வந்து பலி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாரி வேண்டிக்கும்போது அதோடைய கஷ்டம் மனுஷங்க மாரியே பாவம் அதுக்கும் கஷ்டம் இருக்குமோ அப்படின்னு ஒரு 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 வலிய கொடுத்துச்சு இந்த கவிதை எனக்கு. குறையின் வெகுமதி. பரநாச்சி கோயில் வாசலில் பொறக்க போகும் புள்ளைக்கு காதுலயோ வாலுலயோ லேசா ஒரு ஒச்சத்தை வேண்டுது. ஒச்சம்னா அந்த குறைதான் நினைக்கிறேன் நான். வேண்டுது. போன பூசையில ஒரு புள்ளைய பறி கொடுத்த வெள்ளாடு. உம் அந்த இடத்துல பாருங்களேன், அதோட புள்ள அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் நிக்குது அப்படியே நமக்கு. பறி கொடுத்த வெள்ளாடு உடைஞ்ச போன பிள்ளை சிலைய ரொம்ப வருஷங்களா பக்கத்திலேயே வச்சு பாக்குது பரநாச்சி ஆத்தா. ஆஹ் அதாவது பிள்ளைய வேண்டிக்கிட்டு எல்லாமே பண்றீங்க, ஆனா என்னோட பிள்ளைய மட்டும் பார்க்க மாட்டேன் இந்த ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கிட்டயே ஒரு வேண்டுதலையும் ஆஹ் எப்படி சொல்றது, ஏக்கத்தோடய கேக்குது கடவுள்கிட்ட. அந்த கவிதை நிஜமாவே அது அந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ஆடு அப்படியே சாப்பிடுறோம் எல்லாம் வெட்டின் போது ஆட்டுக்கும் மனசு அதோட குழந்தை பத்தி நினைக்குது அப்படின்னு ஒரு இதுவாதான் இருந்துச்சு. யாமம் தாண்டும் ஒலி. இத அண்ணன் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நாங்க அந்த கவிதையை வாசிக்கிறேன் அவங்க அர்த்தம் சொல்லிட்டதுனால. யாமம் தாண்டும் ஒலி. தலைவன் மூச்சொலி இல்லாத இரவை திருகி திருகி யாமத்தை தாண்ட முயல்கிறார் கோடங்கியின் தலைவி. உடும்பு தோளாலான உடுக்கையின் பேரொலியால் ஊரை எழுப்பியவன் குடிசை திரும்புகிறான். கலைந்து கிடக்கும் விடியலில் தலைவியின் முனகல்கள் மீண்டும் அருளேற்றுகிறது. அவள் மேனியில் உடுக்கைகளை ஒவ்வொன்றாய் இசைக்க ஓங்காரிக்கும் சத்தத்தை குடிசையை தாண்ட விடுவதில்லை இருவர். இப்படியாக எல்லாமே இதை பத்தி இன்னொரு கவிதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த கவிதை. அந்த கவிதை இப்ப எங்க வச்சுன்னு தெரியல. எப்படின்னா அந்த கிராமத்தோட இது பண்ணிக்கிட்டே வரும்போது இன்னொரு கவிதை இருக்கும். ரசவாதம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை. அந்த பொண்ணத்தெல்லாம் குளிக்க வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு சடங்கு நடக்குமா. அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. அந்த சம்பளம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால அவங்களுக்கு அடுத்த பணம் வர வரைக்கும் அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு தள்ள முடியும். அதுவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒரு அவங்க கொடுக்குற கூலி வந்து ஒரு 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 கோப்பை சாராயத்துக்கு மட்டும்தான் போயிடும். மிச்சம் எதுக்குமே அதுவும் அந்த குளிப்பாட்டுற விதத்தை அப்படியே வர்ணிச்சுக்கிட்டு அந்த அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அதை பண்ணிட்டு வரும்போது எதையாச்சும் திருடிக்கிட்டு வந்துடுவாங்களாம். இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு, அந்த திருடிக்கிட்டு வர்றதுல வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு. தப்புதான், ஆனா திருட்டு தப்பு இல்லைங்கிற அளவுக்கு அவங்களுடைய இது இருக்கும் பாருங்க. ரசவாதம். குணம் குளிப்பாட்டுறத மூக்காயும் எழுவு வீட்டிலிருந்து ஒன்ன களவாண்டு போறது வழக்கம். அந்த களவுதான் அடுத்த புணம் வரை அவளுக்கு ஆதரவு. குளிப்பாட்டு கூலி 2 சாராய போத்தலுக்கு பத்தாது. தொடைகளோட கவட்டுல குணத்தோட தலைய நிறுத்தி எண்ணெய் வழியிற உடம்ப பூசாம கழுவ ஒரு போத்த. பகலோட அந்த சூட்டை அன்னைக்கு ராமேல பூச இன்னொரு போத்த. எழுவு வீட்டுல களவுங்கிறது களவு மட்டுமல்ல. ரொம்பவே அது அந்த கவிதை இதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு கிராமத்தோட அந்த பழக்க வழக்கங்கள்ல அங்க இருக்கிற ஒரு தொகுப்பை வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா அந்த கவிதைகள் இருந்தது. ஒவ்வொரு கவிதையுமே வந்து ஒவ்வொரு விதமான சூழல்ல போயிருந்துச்சு. சமூகத்தின் பால் எல்லாத்தையுமே நான் என்னால இந்த கவிதை தொகுப்பு முழுக்கவே பார்க்க முடிஞ்சது. குறிமொழி அப்படிங்கிற கவிதை. பங்காளு வழியில மண்ணாசை பிடிச்சவன் காலடி மண்ணெடுத்து செஞ்சிட்டான். அவ கண்ணீர் பட்டதுல இருந்து கலங்கி நிக்குது வீட்டு சரி. இந்த குறி சொல்ற பெண்களோட கவிதை வந்து முகத்தோட முகம் பார்க்கல, மனசோட மனம் சேரல, உசிரெடுக்க விடாம உன் வீட்டு கன்னி தெய்வம் காத்து நிக்குது. கை காலை முறிக்காம இந்தூர் சைவ முனி தாங்கி பிடிக்குது வெள்ளி செவ்வாய். தென்மேற்கு மூலையில சாம்பிராணி புகை போட்டு சரணடைஞ்சிடு பாட அவர் பாதத்துல அள்ளி வச்சுது. புள்ளி காட்டி அத்தெய்வத்தை பம்பள்ளி பூசாத
வாடை பட்டா சைவமணி உக்கிரத்தில் ஊரழிஞ்சி போயிடும். அவங்க சொல்ற புரிய பாருங்க. ஊரழிஞ்சி போயிடும்னு உடுக்கையில் சாமத்தை கழிவேத்தி போனான் குடுபடுக்கைக்காரன். பொழுது விடிஞ்சோன வெள்ளை சேவை 11 முனிவாசல்ல கழுத்தருந்து கிடக்குது ஒரு பக்கமும். முதல்லா காலேஜ் போன பொம்பளை புள்ள, காலேஜ் போன புள்ள நாக்கு தள்ளி தொங்குறான்னு மறுபக்கமும் ஈரக்கொலைய புடிச்சுக்கிட்டு அல்லாடிச்சு மொத்த ஊரும். புடி சொன்ன வீட்டுலயே இப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே தொடச்சி போடுங்க அப்படிங்கிற ஒரு இதுவை பண்ணுது. இவர் இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு இல்ல, கடவுளுக்காக பண்ற இந்த ஏமாற்றங்கள், ஏமாற்று வேலைகளை எல்லாத்துலயுமே தொகுப்புல மொத்தமே எல்லா விதமான கவிதைகளையும் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ரொம்ப அழுத்தமா கொடுத்திருக்காரு. படிக்கும்போது எனக்கு நிஜமாவே வேற வேற ஒரு உணர்வுலதான் தோணுச்சு. கண்டிப்பா படிச்சு பாருங்க. இதோட நான் என்னுடைய இதுவை முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி பொற்கொடி அவர்களுக்கு. கவிதைய நீங்க சொல்லும் போது அந்த கவிதையில எத்தனை உணர்வுகளை இவர் கொட்டி எழுதியிருக்காரு. இது கவிதைக்கு ஏன் இத்தனை இலக்கிய விருது கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க இன்னைக்கு கவிதை சொல்லும் போதுதான் தெரிஞ்சுது. அவர் நம்ம எல்லாருடைய மனசுல இருக்கிற அந்த உணர்வுகளை சில வெளிப்படுத்த முடியாத சிலருடைய உணர்வுகளை அவர் அந்த கவிதையில மொத்தமா கொட்டி எழுதியிருக்காரு. அதனாலதான் இந்த கவிதைக்கு இலக்கிய விருது கிடைச்சிருக்கு. அவருக்கு அதுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்போ ஏற்புரைக்காக மதிக்குமார் அவர்களை நான் கூப்பிடணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 நிமிஷம் எனக்காக எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த கவிதை தொகுப்பை தொகுத்து வழங்குறதுக்குன்னு சொல்லும்போது எனக்கு கோமதி அண்ணா சில குறிப்புகள் எல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் படிக்கும்போது இவ்வளவு ஒரு அழகான கவிதையை நமக்கு சொல்லறதுக்கு நேரம் இருக்குமா, பொற்கொடி கூட போட்டி போடுவோமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஆனா பொற்கொடி கூட போட்டி போட வேண்டாம், அவங்க கவிதையை வாசிக்கட்டும். நம்ம அந்த கவிதையில உள்ள சில கருத்துக்களை மட்டும் ஒரு கதை மாதிரி சொல்லிடலாம். அதனால எனக்கு ஒரு 5 நிமிஷம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதனால இன்னைக்கு ஒரு 5 நிமிஷத்தை நான் எடுத்துக்கிட்டு அப்புறமா மதிக்குமார் அவர்களை ஏற்புரைக்காக கூப்பிடுறேன். இவர் தன்னுடைய பேருக்கு பின்னாடி மதிக்குமார் தாயுமானவன் அப்படின்னு வச்சிருக்காரு. தாயுமானவன் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு தந்தை தன்னுடைய ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆண்மகன் தாயுமாகவும் இருப்பான், தந்தையுமாகவும் இருப்பான். அததான் தாயுமானவன்னு கொடுக்குறாங்க. எல்லாருடைய ஒரு ஆண்மகனுக்குமே அந்த உணர்வுகளை அவங்க அவ்வளவு சீக்கிரம் வெளிக்காட்ட மாட்டாங்க. அப்பா அப்படின்னா கொஞ்சம் ஒரு குறுக்கோட தான் இருப்பாரு அப்படிங்கறதுதான் எல்லாருக்குமான ஒரு தோற்றம். அவருக்குள்ள இருக்கிற அந்த பாசம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் வெளியில வராது. இதுல அவர் ஒரு கொதிநிலை அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, எல்லா ஒரு ஒரு ஆண்மகனும் கல்யாணம் திருமணம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் ஒரு படி மேல போவான் அந்த இதுல இருந்து. அதுக்கப்புறம் தனக்கு மனைவி குழந்தை வந்திருக்கு அப்படின்னா அது இன்னொரு படி மேல போவான். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கும் போது அந்த குழந்தைய கையில வாங்கும் போது ஒரு கொதிநிலை அடைவாராம். அது ஒரு விதமான ஒரு உணர்வு. அப்படி தன்னுடைய குழந்தைய கையில வாங்கும் போது அவனுக்கு எப்படி ஒரு கொதிநிலை அப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்காக ஒரு யானை பாகன் ஒரு வெயில்ல போகும்போது ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னா அந்த யானையோட நிழல்ல தூங்குவான். அதாவது அந்த வேணும், நமக்கு ஒரு ஓய்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சி அவருக்கு தேவைப்படுதாம். அப்படி ஒரு ஆண்மகனுக்கு அந்த குழந்தையை கையில ஏந்தும் போது அப்படி ஒரு கொதிநிலையாக அந்த அவனுடைய மனம் இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காரு. இன்னொரு கவிதை எப்படின்னா, நம்ம குழந்தையில நம்ம கேட்ட கதைதான், மனுநீதி சோழனுடைய கதைதான். அவனுடைய தேர்கால்ல தன்னுடைய குழந்தைய அவர் ஏத்தி கொன்னுட்டாருங்கிறதுக்காக பசு போய் நீதி கேட்டது. அப்ப மனு என்ன சொல்லுவாருன்னா, நான் என்னுடைய குழந்தைய அதே தேர்கால்ல போட்டு கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்கால்ல போட்டு கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்கு கதை சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட கேக்கும் கடைசியில, அப்பா அந்த அண்ணாக்கோட அப்பா எங்க, அம்மா எங்க அப்படின்னு கேக்குமா. அது எப்படிப்பட்ட ஒரு கேள்வி அது. பசு தன்னுடைய குழந்தைக்காக கேட்டு நீதி கேட்கும் போது, தன்னுடைய குழந்தைய கால்ல கொள்றதுக்கு வரும்போது உன்னோட அம்மா ஏன் வரல அப்படிங்கறத அந்த குழந்தை எவ்வளவு அழகா கேள்வி கேட்டிருக்கு அப்படிங்கறத
இந்த கவிதையில அவர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப அழகா இருந்தது இந்த கவிதையை படிக்கும் போது. அப்புறம் வந்து நம்ம தினமுமே வந்து ஒரு பகல் இரவு பகல் இரவு மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஆனா இவர் கவிதையில வந்து ஒரு பகலுடைய அழகையும் இரவினுடைய அழகையும் வந்து ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. எப்படி அப்படின்னா வந்து பகல் வந்து எப்பவுமே வந்து இரவ வந்து தன்னுடைய காலடியில வச்சிருக்கான். இரவு வந்து பகல வந்து தூக்கிட்டு திரியுதாம். இப்படி ஒரு கதை, எப்படி ஒரு இது, இப்படி ஒரு கற்பனை. இரவு வந்து பகல வந்து சுமந்துகிட்டு திரியுதாம் தன் மேல. இரவு வந்து சுதந்திரத்தை தான் விரும்புதாம் எப்பவுமே. எப்படிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னா ஆடைகளை களைந்து ஒரு சுதந்திரத்தை, அந்த மாதிரியான ஒரு சுதந்திரத்தை தான் அது வந்து விரும்புதான். பகலுக்கு வந்து பைத்தியம் புடிச்சு கிடக்கான். எப்படி பைத்தியம்னா ஒரு முகமூலியின் மீது, கருத்தலின் மீது, இருத்தலின் மீது, இல்லாததின் மீது, புகழின் மீது, முதலின் மீது, எல்லாத்து மீது 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 மீதுன்னு அந்த பகல் வந்து ஒரு பைத்தியம் பிடிச்சு தெரியுதாம். அதனால அந்த பைத்தியமா இருக்கிற பகல வந்து கிழிச்சு எறிஞ்சாராம். எது மேல அப்படின்னா அந்த பகலுக்குள்ளேயே. அப்படி ஒரு கவிதை. அதுக்கு வந்து வெளிச்சமற்றது அறம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அது படிக்கும்போது ஒரு இந்த கவிதைய மட்டுமே வந்து நான் ஒரு 4, 5 தடவ படிச்சேன். கையோட உடனே 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 இந்த கவிதைய வந்து நான் வந்து பார்க்காம சொல்லணும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குழந்தை வந்து ஒரு டீச்சர் கிட்ட சொல்லணும்னா மனப்பாடம் பண்ணி நான் வந்து இன்னைக்கு மனப்பாடமா சொல்லிட்டேன் அப்படின்னு பெருமைப்படுவேன்ல, அந்த மாதிரி இந்த கவிதைய அவர் முன்னாடி நான் சொல்லணுங்கிறதுக்காக இது ஒரு 4, 5 தடவ படிச்சேன். அந்த அளவுக்கு ஒரு அருமையான கவிதையாக இருந்தது. அப்புறம் ஒரு கிராமத்துல நடக்கிற திருவிழாக்கள் பத்தி அவரு சொல்லியிருப்பாரு. அதுல இருக்கிற நிறைய நிகழ்வுகளை வந்து கவிதையா குடுத்திருப்பாரு. அதுல வந்து ஒரு கவிதை குடுத்திருக்காரு. என்னன்னா, தாபத்தை உமிழ்தல் அப்படின்னு. அதாவது ஒரு திருவிழா நடக்கும்போது நம்ம இப்ப எல்லாருமே பார்க்கிறோம். திருவிழால வந்து ரெக்கார்டு டான்ஸ் போடுறது இப்போ ரொம்ப மெயினா இருக்கு. ஒவ்வொருத்தங்க அதாவது சாமிங்கிறத விட எல்லாருடைய உற்சாகம், அந்த சந்தோஷம் மெயின் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஆணும், பெண்ணும் நடக்கிற ஒரு ரெக்கார்டு டான்ஸ் அது தமிழ்ல என்ன சொல்லுன்னு தெரியல. அந்த டான்ஸ் ஆடும்போது அங்க வந்து நிறைய பேர் கூட்டத்துல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அந்த ஆணும் பெண்ணும் கட்டி ஆடுற அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துற அந்த ஆட்டத்தை பார்த்து 50 வயதை கடைந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணுவாளாம், சுருட்டை கிள்ளி அதக்குறாளாம் வாய்க்குள்ள. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அது வந்து ஒரு உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதா, இல்ல அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அந்த சுருட்டை கிள்ளி அதக்குறாளாம். ஆனா அத பார்த்துட்டு இருக்கிற அந்த சாமி வந்து என்ன பண்ணுதுன்னா, சத்தமே இல்லாம தன்னுடைய குதிரையில ஏறுது அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதுக்கான ஒரு கடைசியில ஒரு இது. ஒரு பெண்ணுடைய உணர்வுகள வந்து எப்படி குடுத்திருக்காருங்கிறது இந்த கவிதையில பார்த்துக்கலாம். அடுத்தும் வந்து ஒரு மோக வேள்விங்கிறதும் ஒரு இது. அதுலயும் அப்படித்தான். என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு சாதாரணமா இப்ப கறி எடுத்துட்டு போன ஒரு பொண்ணு வந்து ஒரு இடத்துல வந்து கருப்பு அடிச்சிருச்சாம். அப்ப அந்த இது வந்து கருப்படிச்சு செத்து போச்சு அப்படின்னு ஒரு வரி. அடுத்த வரி எப்படின்னா, ஒருத்தன்கிட்ட காசு வாங்கிட்டு திருப்பி குடுக்காம ஏமாத்தினவன்கிட்ட கோவில்ல போய் காசு வெட்டி போட்டு, அவன் வந்து ஏதோ ஒரு பக்கம் வாயில நுர தள்ளி செத்து போயிட்டான். அதாவது இது எல்லாமே வந்து சாமி குத்தம், சாமி அடிச்சுது அப்படின்னு அந்த லைன்ல வரும்போது, அடுத்த வரி எப்படி வருதுன்னா, கோவில்ல பூச்சாட்டி இருக்கும்போது, ஒரு புதுசா கல்யாணமான ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய கணவனோட அந்த பருவைக்குள்ள படுத்திருக்காளாம். அத வந்து ஒரு உணர்வா குடுத்திருப்பாரு. எப்படின்னா, கோவில்ல ஒரு இடத்துல வந்து பூச்சாட்டி இருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு சில சட்டதிட்டங்கள் வச்சிருப்பாங்க. ஆனா, அதுக்குள்ள இந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் வராம, சாமி வந்து அப்படி எல்லைய தாண்டி போயிடுச்சாம். அத வந்து ரொம்ப அழகா குடுத்திருப்பாரு. இந்த மாரி நெறைய கவிதைகள் வந்து இதுல குடுத்திருப்பாங்க. இப்ப பொற்கொடி சொன்னாங்க இல்லையா? அந்த அறைக்கு 4 சக்கரங்கள்னு. அது என்ன அப்டின்னா, ஒரு பயணி வந்து பஸ்ல போறதுக்காக வரும்போது, ஒரு பாட்டில்ல வந்து நெறைய தண்ணி கலந்த பாட்டில்ல கொஞ்சோண்டு மது எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து, அந்த ஜன்னலுக்குள்ள உட்கார்ந்து, அத ஒரு மிடக்கு ஒழுங்குறதுக்குள்ள, அவருக்குள்ள நடக்கிற அந்த போராட்டத்த வந்து அப்படியே அந்த கவிதையில குடுத்திருப்பாரு. அதுதான் அதனுடைய முதல் கவிதையா இருக்கும். இப்ப வந்து நான் நெறைய சொல்லிட்டேன். இப்ப வந்து நம்மளுடைய ஏற்புரைக்காக வந்து மதிக்குமார் தாயுமானவன் அவர்களை வந்து கூப்பிடுறேன். வாங்க. நன்றி மேடம். கேக்குதா? ஹலோ. கேக்குதுங்க. பேசுங்க. அதில் ஒரு கவிதையோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கடல் பார்த்தல் அப்படிங்கிற தலைப்புல, கடல் பார்த்தல் என்பது காலத்தின் நிர்வாணத்தை ரசிப்பது. ஒளியடங்கும் பின்னிரவு அந்த பெருந்தவத்தின் உகந்த காலம். கடல் பார்த்தல் என்பது தொல்குடி மூதாயின் மடி துயிலல்.
அலைமடிப்புகள் கசங்கி விரியும் நீராலானது அவள் உடை. கடல் பார்த்தல் என்பது கசடுகள் நீங்கும் அகக்குளியல். கரையிலிருந்து ஊர் திரும்புபவனின் மீது படுகிறது அன்றாடத்தின் புழுதி அப்படின்ட்டு ஒரு கவிதை. கவிஞர் யாழிசை மணிவண்ணன் அவருடைய கவிதையிலிருந்து இந்த உரையை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேல இப்படி ஒரு அமர்வை ஏற்படுத்தி கொடுத்த நுழைபுலம் அமைப்புக்கும் இந்த குழுமத்துக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி. அப்புறம் மெயினா சொன்னா கோமதி சார் இந்த தொகுப்பை படிச்சுட்டு ஊர்ல கொஞ்சம் அந்த அளவுக்கு வராதபோது கோமதி சார் போட்ட ஒரு பெரிய விமர்சனம் வந்து அது இன்னும் கொஞ்சம் தொகுப்புக்கு ஒரு பேருதவி பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அவருடைய விமர்சனத்தை படிச்சு கிடத்த இன்னும் ஒரு 4-5 பேர் புத்தகத்தை படிச்சாங்க. அவங்களும் அதை பதிவு போட்டாங்க. அது வெறும் பதிவுகளாக இல்லாம கோமதி சார் படிச்ச உடனே எனக்கும் கால் பண்ணாரு முகநூல்ல வழியா. பண்ணிட்டு என்ன பண்றீங்க என்ன அதெல்லாம் கேட்டுட்டு நிறைய இன்னைக்கு வரைக்கும் ஒரு 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 மென்டார் மாதிரி இது பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனைகள் சொல்லக்கூடியவர். அவருடைய இடத்துல இருந்து என்ன மாதிரி ஒரு சிறுவன்கிட்ட இவ்வளவு தூரம் பேசணும், இவ்வளவு தூரம் ஒரு கான்டாக்ட்ல இருக்கணும், தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் அதையும் தாண்டி அது ஒண்ணு இருக்குதுன்னா அதுக்கு வந்து காரணம் அந்த இலக்கியம், அந்த மொழியும், அவருக்கு கொண்ட அந்த ஆர்வம் தான் சொல்லலாம். அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்து அனிதா மேடம். ஆக்சுவலா நான் லாஸ்ட் போன முறை நீங்க பண்ண அந்த இதை பார்த்தேன், அத்னியுடைய நாவல் உரையை பார்த்தேன். ஒரு நாவலை எப்படி இவ்வளவு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த நாவலோட முழு சாராம்சத்தை தான் கொடுப்பாங்க. ஆனா ஒரு நாவல்ல சம்பவங்களை கொடுக்கறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அதுல உள்ள கேரக்டரை முதற்கொண்டு பேரு மாறாம எந்த இதுவுமே ஒரு ஃப்ளோல அப்படியே கிட்டத்தட்ட உண்மையிலே சொல்ல போனா அவங்க ஆசிரியர் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நாவல் வாங்கி படிக்கணுமா அப்படின்னு தோணுச்சு. இவ்வளவு தூரம் ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்லி முடிவுள்ள வரைக்கும் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க இன்னைக்கு இந்த அறிமுகம் செஞ்சது வந்து இந்த தொகுப்பு பண்ணது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் பொற்கொடி மேடம். பொற்கொடி மேடம் வந்து இந்த நூல் வெளியீட்டு கொஞ்ச நாள்ல இன்னொரு நூல் வெளியீட்டுலேயே வந்து இந்த புத்தகத்தை கேட்டாங்க. அப்புறம் அப்ப அந்த நூல் வெளியீட்டுல இருக்கும்போது நம்ம கொடுக்கலாமா கொடுக்கூடாதே அப்படின்னு தயங்கினா அப்புறம் கொடுத்துட்டேன். ஸோ அதுல இருந்து தொடர்ந்து என் கூட பேசுறதும் சரி, முகநூல்லையும் வந்து இந்த தொகுப்புடைய நிறைய கவிதைகளை இப்ப பேசுனது மட்டும் இல்லாம நிறைய கவிதைகளை வந்து நிறைய இடத்துல இது பண்ணாங்க. நண்பர்கள்ட்டே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்ன நண்பர்கள் நம்மகிட்ட வந்து சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு சிறந்த நான் எதிர்பார்க்கவே இல்லை சில கவிதைகள்லாம் வருமோ அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய கவிதைகள் அதுல பேசாத கவிதைகள்லாம் இருந்தது. எல்லாருமே இந்த கோபுர கவிதைகள் தான், கோபுர கவிதை தான் அதிகமா பேசின கவிதை. ஆனா அதையும் தாண்டி நிறைய கவிதைகள் வந்து நான் எனக்கு மன ரீதியா பிடிச்ச நிறைய கவிதைகள் வந்து அவங்க எடுத்து வச்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மற்றபடி எல்லாருக்கும் நன்றி. கவிதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு கவிதை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல அதுக்கு வந்து ஒரு உணர்வு கொந்தளிப்பாகவும் இல்லை ஒரு வார்த்தை விளையாட்டாகவும் தான் கவிதை இருந்தது. அது உணர்வு கொந்தளிப்புனா எல்லாம் கலந்து சொல்றேன். அது காதலா இருக்கட்டும், இல்லை இந்த சமூக கோபமா இருக்கட்டும், இப்படி ஒரு இந்த 2 இதுக்குள்ளதான் கவிதை இருந்தது. ஆனா தொடர் வாசிப்பு, அப்புறம் நண்பர்களோட உரையாடல், இலக்கியம், பேசிட்டு இருக்கிறது, இதெல்லாம் கடந்து வரும்போது அது வந்து ஒரு உணர்வு கடத்தியா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் தோணுச்சு. கிட்டத்தட்ட இது சமீபத்துல ஒரு இளையராஜா ஐயாவோட அவரை பற்றிய ஒரு தொகுப்பு ஒண்ணு படிச்சேன், கட்டுரை தொகுப்பு, ரமேஷ் பிரேம் எழுதுனது. அதுல அவர்கிட்ட இந்த ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அவர் சொல்லியிருப்பாரு, இது எனக்கிட்ட ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, எல்லார்கிட்டையும் ஒரு இசை இருக்கு, அந்த இசையை வந்து என்னோட இசை போய் டச் பண்ணுது, அது அந்த இடத்துல அது பூதாகரமா வெடிச்சிருது, எனக்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்பாரு. நான் அந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு எனக்கு சுத்தமா அருகதை கிடையாது. ஆனாலும் எல்லார்கிட்டையும் ஒரு கவிதை இருக்கு, ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வை என் கவிதை மூலமா ஒரு உணர்வு போய் அது டச் ஆகும்போது, அது எந்த படைப்பா இருந்தாலும் சரி, அது சிறுகதையா இருந்தாலும் சரி, கவிதையா இருந்தாலும் சரி, அது ஒரு உணர்வு கடத்தியாக மட்டுமே அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பாதையில தான் இருக்கணும் கவிதை அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன்.
இன்னொன்று வந்து இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் இது என்னோட ஒரு ஆறாண்டுகளாக செஞ்ச வேலையோட தொகுப்பு. இதுக்கு முன்னாடி எழுதினதெல்லாம் போடலை. அது கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல் கவிதைகள், ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புல எழுதுனது, இந்த மாதிரியான கவிதைகள். ஆனா இந்த ஒரு 6 ஆண்டுகள் செஞ்ச வேலை தான் இந்த கவிதை தொகுப்பு. அதுல நம்ம பார்த்த மனிதர்கள் முழுக்க இதுல புனைவு அப்படின்னா ஒரு அதாவது தலைப்புக்காக உட்கார்ந்து எழுதணும் அப்படின்ட்டு எழுதுறது பாத்தீங்கன்னா ஒரு 10% இருக்கும். ஆனா அதிகபட்ச கவிதைகள் வந்து அனுபவங்கள் மூலமா கிடைச்சதான். அதை கொஞ்சம் புனைவாக மாற்றக்கான முயற்சி நடந்திருக்கும். அது முழுமையா சக்சஸ் ஆச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்களா பேசும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. இப்படிதான் கவிதையை நான் எடுத்துக்கிட்டேன். முக்கியமா நண்பர்களுக்குள்ள நடந்த உரையாடல் தான் இந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர்ல சரி, ஊர்ல சரி, முழுமையா இப்ப சிங்கப்பூர்ல எடுத்துட்டா ஒரு வெள்ளிக்கிழமைல இருந்து சனிஞாயிறு ஃபுல்லா லிட்ரேச்சர் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எப்ப நண்பர்கள் போனாலும் சரி, எங்க போனாலும் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போயிடுறது. கடற்கரை இங்க இருக்கு. அதே மாதிரி அங்கேருந்து ஊர்ல இருந்து வர்றவங்களும் நிறைய கவிஞர்கள் வருவாங்க. அவங்க ஏதாவது பேசுவாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் பேசுறது. இதுல இருந்து ஒரு தெளிவு புரிதல் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஒரு புது கவிதையில இருந்து ஒரு நவீனம் சார்ந்து இல்ல சமகால கவிதைக்கு போற டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதாவது புது கவிதை பாணியில எழுதிட்டு நவீன கவிதைனால ஒரு ஒவ்வாமை ஒண்ணு இருந்தது. புரியலையே. ஏன்னா அந்த டைம் ஒரு 2015, 16ல எல்லாம் பார்த்தோம்னா நவீன கவிதைங்கிறது கொஞ்சம் இருமை சார்ந்த கவிதைகளா இருந்தது. அதை கட்டுடைக்கிறது அப்படிங்கிறது கவிதை என்ன விடுகதையா, இல்ல இது ஏன் இப்படி எழுதுறாங்க எல்லாரும், ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கு, நமக்கு புரியலையா, இல்ல நம்ம அந்த லெவலுக்கு வரலையா அப்படிங்கிற உரையாடல் எல்லாம் நிறைய நடக்கும். இங்க உள்ள அமைப்புகளும் குறிப்பா சொல்லணும்னா தங்கமீன் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருந்தது. அவங்க கவிதை ரசனை மாதிரி ஒரு அங்கம்லாம் வச்சு இந்த கட்டுடைக்கிற வேலையை, இது என்னவா இருக்கு, இந்த நவீன கவிதை என்னவா போகுது அப்படின்லாம் ஒரு திறப்பை உண்டு பண்ணாங்க. அதை தாண்டி விக்ரமாதித்யன் சாரோட கவிதை ரசனைன்னு ஒரு புத்தகம் ஒண்ணு இருந்தது. அந்த புத்தகம் வந்து அது நவீன கவிதைக்கான ஒரு மனசுல இருந்த பிம்பத்தையே மாற்றி போட்ட ஒரு புத்தகம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட அவர் ரொம்பவும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட கவிதைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு, இல்ல குறிப்பிட்ட எழுத்தாளர்களோட கவிஞர்களுடைய கவிதையை மட்டும் எடுத்துட்டு அவர் ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இது இப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவார். இன்னமும் ஞாபகம் இருக்கு, அவர் ஸ்ரீநேசன் சாருடைய வள்ளலார் திருன்னு ஒரு கவிதை. பாரதிதாசன் தெருவுல இருந்து வள்ளலாற்றுல இருந்து பாரதிதாசனுக்கு ஒரு சைக்கிள்ல போற ஒருத்தருடைய கவிதைன்னு நினைக்கிறேன். குப்பை வண்டிக்காரரோட கவிதை நினைக்கிறேன். சோ இப்படி ஒவ்வொரு விஷயமா திறப்பு நடக்க நமக்குள்ள ஒரு கவிதையை பற்றிய புரிதல் கொஞ்சம் ஆழமா இருந்தது. ஆனா இன்னமும் அந்த எது கவிதை அப்படிங்கிற தேடல் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா என்ன, இந்த தொகுப்பு மூலமா எதெல்லாம் கவிதை இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த தேடல் இருக்கும். தொடர்ந்து உரையாடல்களும் நடக்கும். ரொம்ப மகிழ்ச்சி இந்த உரையாடல்ல உங்க கூட நானும் இருந்ததுக்கு, உங்களுடைய ரசனைகள்லாம் புரிஞ்சுட்டு இருக்கு. அப்புறம் அனிதா மேடம் அந்த இது சாரி பொற்கொடி மேடம் அந்த குலசாமி உற்சவத்தை பத்தி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான், இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் நான் சந்தித்த மனிதர்கள், என்னோட கிராம வாழ்க்கை, அப்புறம் நான் இங்க இருக்கும்போது ஒரு தனிமையான வாழ்க்கை, குடும்பமா இருந்தாலுமே சில நேரத்தில் தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். இதுதான் தொகுப்பா எழுதியிருந்தேன். இந்த பெயிண்ட் வாலி டப்பாலாம் வந்து அதெல்லாம் நான் உணர்ந்த கவிதை. மாமா வந்து ஸ்தபதி. ஸோ அவங்க வீட்டு திண்ணையில எப்பவுமே வந்து பெயிண்ட் டப்பாக்கெல்லாம் இருக்கும். ஸோ அது எனக்கு அந்த அந்த ஸ்ட்ரெச்சர் எனக்கு பிடிச்சிருந்தது, எழுதணுமே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் நம்ம வேலை. குலசாமி உற்சவங்கிறதும் நான் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருவருடைய கவிதை தான். அவங்க வந்து இன்னமும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படி ஒரு 50-60 இருக்கும். இன்னும் அவங்க அந்த பூப்படையாத ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்கள தான் எல்லாருக்குமே கூப்பிடுவோம். அந்த கவிதை வரியில சொன்ன மாதிரி பொங்கல் அன்னைக்கு முட்டி எடுக்கிறது வைக்கிறதுல இருந்து குலசாமிக்கு சாமி கும்பிடும்போது அவங்கள முன்னிலைப்படுத்தி இது பண்றது வரைக்கும், பிளஸ் எல்லா நல்ல காரியமும் அவங்கள வச்சுதான் பண்ணணும், அவங்கள வச்சுதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்கள ஒரு தெய்வத்தோட இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிருக்கோம். ஆனா ஒரு பக்கம் அது அவங்கள தெய்வமா நினைக்கிறது அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குமான்னு தெரியல, எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். பட் அவங்களுடைய நிலைமையில இருந்து பார்க்கும்போது, ஒரு பெண்ணாட நிலைமையில இருந்து பார்க்கும்போது
நம்ம இன்னும் அந்த இடத்த நம்ம பூர்த்தி பண்ணலையே அப்படின்னு நினைக்கும் போது, மற்ற எல்லாருக்கும் ஒரு வழி தரக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து அவங்களுக்கு எவ்வளவு வழினா, பூப்படைகிற நிகழ்வுங்கிறது வழி தரக்கூடிய நிகழ்வு வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஒரு ஏக்கமா இருக்கும் அப்படிங்கிறது தான் கவிதை. அது அந்த கேள்வியோடயே முடிஞ்சா நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் உடைக்க விரும்பல, மன்னிக்கணும். அந்த கேள்விதான் அதுக்கான பதில் தான் அந்த கவிதைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். அந்த புரிதலோடயே அந்த கவிதை சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி மீண்டும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து கலந்துரையாடல் இருந்தா நம்ம வேற எதுவும் இருந்தாலும் நம்ம பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி. அவங்க கேட்ட கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. நீங்க எப்படி இந்த கவிதைய தொகுத்து எழுதினீங்க அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தையும் சொன்னீங்க. அதுக்காக நன்றி. இப்ப நம்மளுடைய நுழைவுடத்தோட வந்து கலந்துரையாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு நன்றி சொல்றது, இல்லைன்னா வாழ்த்துக்களை சொல்றது, இல்லைன்னா இன்னைக்கு பேசின இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் அவங்களுக்கு என்ன பிடிச்சது, இல்ல கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான இது நேரம். ஸோ இப்ப நான் வந்து வாழ்த்துக்களை சொல்லணும். நம்மளுடைய சௌமா இலக்கிய விருதுல வந்து போன வாரம் நான் பேசின அமுராகவ எழுதின அத்தினி நாவலுக்கு வந்து விருது கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நம்மளுடைய நாற்கரம் பதிப்பகத்துக்கு வந்து சிறந்த பதிப்பகம் அப்படின்னு அவருக்கும் ஒரு விருது கிடைத்திருக்கு. ஸோ திரு நல்லலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த ஒரு அருமையான கவிதை தொகுப்பை எனக்கு தொகுத்து வழங்கணும்னு சொல்லி கொடுத்து, சில குறிப்புகளையும் கொடுத்து எனக்கு உதவி செஞ்ச கோமதி சங்கர் அண்ணாவுக்கும் பொற்கொடிக்கும் என்னுடைய நன்றிகள். இப்ப வந்து கலந்துரையாடலுக்கு நான் வரேன். இவர்கிட்ட என்ன கேள்விகள் அவங்களுக்கு கேட்கணுமோ, இல்ல இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளுடைய கருத்துக்களையும் வந்து நீங்க சொல்லலாம். நானே வந்து வரிசையா கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். இல்ல யாருக்கு முன்னாடி பேசணுமோ அவங்க வந்து அவங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நானே கூப்பிட்டுட்டுமா? நானே கூப்பிட்டுறேன். கோமதி அண்ணா, நீங்க முதல்ல வந்து கருத்துக்களை சொல்லுங்கண்ணா. வணக்கம் அனைவருக்கும். ஆச்சரியமா இருக்கு, என்ன தூக்கி முதல்ல கூப்பிட்டீங்கன்னு. நன்றி. இப்போ ஒரு கவிதை என்பது பேசுவதற்குரிய அல்ல, பேசுவதற்கானது அல்ல, அது நான் மறுப்பேன். கவிதை என்பது அனுபவத்திற்கான. கவிதையை அனுபவிக்கத்தான் முடியும். அனுபவிச்சு கடத்துக்கிற போது அனுபவத்தை கடத்துறோம். இப்போ இவருடைய கவிதைகளை முதல்ல நான் படிச்ச உடனே அவர்கிட்ட பேசினேன், ஒரு விமர்சனம் எழுதினேன். அதெல்லாம் தாண்டி சொல்றதுக்கு இருக்கு. என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, இப்போ என்கிட்ட அந்த கவிதை புத்தகம் இல்லை, அது திருநெல்வேலியில இருக்குது. நான் இங்க சென்னையில இருக்கேன். அதனால அந்த கவிதை புத்தகத்தை உள்வாங்கி நான் என்னெல்லாம் நினைச்சேன்னு இப்ப சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு சொல்ல முடியும். அவர் பேசும்போது சொன்னாரு, புதுக்கவிதையில இருந்து நவீன கவிதைக்கு டிராவல் அப்படின்னு ஒண்ணு சொன்னார். அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புதுக்கவிதை வேறு, நவீன கவிதை வேறுன்னு ஒரு சொல்ல வர்றாரு. சரிதானே மதிக்குமார்? அப்படித்தான் நீங்க சொல்ல வர்றீங்க. எல்லாமே கவிதை தான். ஏன்னா 7ஆம் நூற்றாண்டுல ஒரு கவிதை பார்த்தோம், ஒரு கவிதை படிக்கிறோம். 7ஆம் நூற்றாண்டுல முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவன் இருக்கும் பேரூர் கேட்டாள் அப்படின்னு அந்த கவிதை வருது. தேவார பாட்டு, நினைச்சு பார்க்க முடியாது, ஒரு அகத்துறை அழகுல எழுதப்பட்ட பாட்டு. அவருடைய பக்தி, அவருடைய எல்லாமே உடைஞ்சிருக்கும் அந்த கவிதையை பார்த்தீங்கன்னா. அந்த கவிதை உடைஞ்சிருக்கும். கவிதை நிறைய விஷயங்களை உடைப்பெடுத்து அதில் வரும். 7ஆம் நூற்றாண்டுல ஒரு கவிஞன் அப்படி தன்னுடைய சம்பிரதாயங்களை உடைக்க முயல்கிறார். பெண்ணானவள் தன் தாபத்தை அதை விட அதிகமா சொல்ல முடியாது. இப்போ மதிக்குமார் சொன்னதை விட திருநாவுக்கரசு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றாரோ, கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம சொல்றாரோ தோணும். எப்படி நான் இதை புரிச்சுக்கிறேன்னா, கவிதை என்பது வெளிப்படையாக சொல்லப்படுவது, அது வாசகனை போய் டக்குன்னு அவன் மனசுக்குள்ள போய் தட்டுறது. இது புதுசா இல்லாட்டாலும், இது பழைய மரபுல வந்ததுன்னு சொன்னாலும் கூட வாசகனை போய் ஈஸியா தட்டிடுச்சு இல்ல. ஆகவே அது மரபா இருந்தால் என்ன, நவீனமா இருந்தால் என்ன. நீங்க இடையில புதுக்கவிதைன்னு ஒரு தனியா ஒரு வகையை சொல்றீங்க.
புதுசுல இருந்து நவீனம் வந்தது அப்படின்னு. அப்ப நவீனத்தை விட இன்னொரு புதுசு வருமா? நவீனம் என்றாலே புதுசு தானே அர்த்தம் வருது. ஆனா நீங்க சொல்றது பார்க்கும்போது வேற அர்த்தம் சொல்ற மாதிரி தோணுது. அப்ப எது புதுசு எது நவீனம் அப்படின்னு தோணுது, கேட்க தோணுது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டினில் பொந்திட வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. இது நீங்க புது கவிதைன்னு சொல்லுவீங்களா, நவீனம் சொல்லுவீங்களா? சொல்லுங்க பார்க்க. மதிக்குமார் தான் சொல்லணும். இது நவீனம். நவீனத்தினுடைய ஆரம்பம் என்பது கட்டுடைப்பு. புதுசா மரபு அதைத்தான் புதுசு கொஞ்சம் எளிமையா சொல்லுச்சு. இலக்கண சுதந்திரம் இல்லாம இலக்கணத்தை உடைச்சிட்டு சொல்லுச்சு. கவிதை அனுபவத்தை வெளிப்படையாக சொல்ல வருவது நவீனம். ஆனா வெளிப்படையா சொல்லாம பூடகமா சொல்லிட்டு இருக்கு. அந்த பாரதியாருடைய பாட்டு 1919 வந்தது, அக்கினி குஞ்சு. அது என்னெல்லாம் சொல்லுது? அது என்னெல்லாம் வெந்து தணிந்தது காடு, பொந்துக்குள்ள வச்சேன்றார். என்னத்தை கொண்டு பொந்துல வச்சாரு அப்படிலாம் நமக்கு கேள்வி வருது பார்த்தீங்களா? கவிதைகள் கேள்விகள் எழுப்புகிற போது அது நவீனமாகிறது. அது சமூகத்தை பார்த்து கேள்விகள் எழுப்ப வேண்டும், மனிதனுடைய உணர்வுகளை பார்த்து கேள்வி எழுப்ப வேண்டும். ஆகவே இந்த கேள்வி எழுப்புகிற வேலையை மதிக்குமாரனுடைய கவிதைகளும் செய்திருக்கு. யானைப்பாகனுடைய உடலுக்கு கீழே குளிர்ச்சியை உணர்கிறவன் எதுக்காக உணர்கிறான்? நிழலுக்காக போய் ஒதுங்குறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு யானையை குறித்து பயமே இல்லை, அது மிதித்து விடுமோ என்ற அச்சம் இல்லை. அவன் யானைப்பாகன். அது அந்த தன்னுடைய கொதிநிலையை அகற்றுவதற்காக யாருமே இருக்க முடியாத ஒரு நிழலுக்குள்ளே போய் அமைகிறான். அது அந்த கவிதையும் அந்த தொனியும் மிக அபாரமானது. யானைப்பாகன் யானையினுடைய நிழலுக்குள்ளே போய் குளிர்ச்சியை தேடுவது போல தனக்கு நெருங்கியவனைத்தான், தனக்கு அணுக்கமானவனிடம்தான் ஒவ்வொரு மனிதனும் குளிர்ச்சியை நாடுகிறான் என்பதை அந்த கவிதை சொல்லாம சொல்லுது. ஒரு பஸ்ல போன உடனே அந்த பஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டரை முதல் கவிதையில சொல்லுவாரு, நகரும் அறை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நகரும் அறை. அப்போ அந்த பஸ்ஸுக்கு ஒரு உவமை உள்ள வருது. அது ரொம்ப மரபானது. அதை மதிக்குமார் மட்டும் இல்லை, வேற யாரும் கூட சொல்லலாம் நகரும் அறை அப்படிங்கிறது. ஆனா அந்த கவிதைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர், அது நடத்துனர் ஒரு கேரக்டரா வராது. அதுல ஒரு பாட்டு வருது, பஸ்ல ஒரு பாட்டு ஒலிக்குது, அது கூட ஒரு பாத்திரமா வருது. இவ்வளவுக்கும் மேல அவனு அந்த பஸ்ல போற பிரயாணியுடைய சிந்தனை எல்லாம் சேர்த்து வடிவமைக்கிற போது ஒரு அருமையான ஒரு சிறுகதை போல அந்த கவிதை விழுகிறது. இப்படி நிறைய அவர்கிட்ட சொல்லிட்டு போலாம். அந்த வெப்பச்சலன மலை சரதான மதிக்குமார் அந்த தலைப்பு அந்த சரிதான். அந்த கவிதைகளை பாத்தீங்கன்னா ஒரு புலம்பெயர்ந்த ஒரு தகப்பன் அல்லது புலம்பெயர்ந்து வாழ்கிற ஒரு தாயார், இது பொதுவானது. இங்க மதிக்குமார் புலம்பெயர்ந்து வாழ்கிற ஒரு ஆணாக நிறைய கவிதைகள் அதுல சொல்றார். வெப்பச்சலன மழை பருவமழை இல்லை, எப்ப வேணாலும் பெய்யலாம். ஆகவே தூரத்துல தனிமையில குடும்பத்தை, மனைவியை, குழந்தையை பிரிந்து வாழ்கிற ஒரு ஆண் அல்லது இங்கே மதிக்குமார் போன்ற ஒரு கவிஞன் வெப்பச்சலன மழையை உணர்கிறது. அவனுக்கு உணர்ச்சி கொந்தளிப்பு எப்ப வேணாலும் வரலாம். அதெல்லாம் அவர் அதுல சொல்றாரு. அந்த புலம்பெயர்ந்து வாழ்கிறவர்களுக்குன்னு தனியான ஒரு உணர்வுகள் இருக்குமோன்னு தோணுது. இன்னொன்னு சொல்வார் அவர், வெள்ளிக்கிழமையில தான் எங்களுக்கு ஞானம் பிறக்குங்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இந்த நம்ம கதிரவன் மகாலிங்கம் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், 2601 அந்த புத்தகத்தோட தலைப்பு. அவரு புலம்பெயர்ந்த வாழ்க்கைய அவர்கிட்ட புலம்பெயர்ந்து வாழ்ந்து கூடயே வாழ்ந்துருக்க சொன்ன கதைகளை எல்லாம் தொகுத்து அவர் ஒரு நூல் போட்டிருக்கார். அந்த நூல்ல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அவருக்கு கதை நாளுங்கிற மாதிரி வரும். வெள்ளிக்கிழமை இவரை பார்க்க வர்றவங்க இவர்கிட்ட கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை கிடைக்கிற சுதந்திரத்தையும் கூட அவங்க பேசி பேசி தொலைப்பாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். அது போல இந்த மதிக்குமாருக்கும் வெள்ளிக்கிழமையில தான் எங்களுக்கு ஞானம் பிறக்கும். ஞானம் எப்படி பிறக்கும் வெள்ளிக்கிழமையில? அப்ப மற்ற நேரங்கள்லாம் எப்படி ஞானம் இல்லாம இருந்தாங்களா? வெள்ளிக்கிழமையில அவங்க அந்த வேலையினுடைய விலங்குகளை தாண்டி விட்டு தன்னை அனுபவிக்கிறார்கள், தனது சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள் என்பது நான் புரிந்து கொண்டேன். ஞானம் என்பது விடுதலையை உணர்வது என்று யோசித்து பார்த்தால் அது அப்படித்தான் தோணும். இப்படி நிறைய கவிதைகள் அந்த தொகுப்புல இருக்கு. நான் அவரை பார்த்து கேட்டேன், இவ்வளவுதான் உங்க கவிதையா, இன்னும் அடுத்த முயற்சிகள் எதுவும் பண்ணலையான்னு கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. முதல்ல இல்ல சார் அப்படின்னு சொன்னாரு. முகநூல்ல வந்த கவிதைகளை தான் அவர் தொகுத்திருக்கிறார். எனக்கு இந்த முகநூல் கவிஞர்களை பத்தி ஒரு அபிப்பிராயம் உண்டு.
நானும் கொஞ்சம் முகநூல்ல கிறுக்கியிருக்கேன். ஆனா நானா கவிதை எழுதுறது கிடையாது. யாராவது கவிஞர்கள் கவிதை எழுதுனாங்கன்னா அதுக்கு ஒரு பதில் போடுவேன். அதுல என் கவிதை முயற்சி பண்ணுவேன். இப்படிதான் பண்ணிட்டு வரேன். சோ இதுல என்னன்னா, இந்த முகநூல் கவிதைகளை தொகுப்பது என்பது நாம விட்டுட்டோம். நல்ல கவிதைகள்லாம் சில சமயங்கள்ல அதுல கிடக்கும். அப்படியே நம்ம விட்டுட்டு போயிடுறோம். ஆகவே நிறைய முகநூல் கவிஞர்கள் தொகுத்தாலே ஒரு நல்ல கவிதை தொகுப்புகள்லாம் சேரும் போல இருக்கு. மதிக்குமார்ட்ட கேட்டிருந்தேன். அதற்கப்புறம் என்ன முயற்சி கேட்கும்போது அவரு இன்னும் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னார். நாற்கரம் பதிப்பகத்துக்கு நீங்கள் ஒரு கவிதை தொகுப்பு தரணும்னு கேட்டிருந்தேன். நான் இதை கேட்டு 2 வருஷம் ஆச்சு. இந்த கவிதை புத்தகத்தை படிக்கிற காலத்துல சொன்னது. அதுக்கப்புறம் அவர் கவிதை எழுதியிருக்க மாட்டாரா என்ன? நிறைய எழுதியிருக்கலாம், சேகரித்து கூட வைத்திருக்கலாம். அவற்றில் நீங்கள் நல்ல கவிதைகளை தந்தால் தமிழர்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு கவிதை தொகுப்பை நாற்கரம் பதிப்பகம் கொடுக்கக்கூடும். அந்த வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு தரணும். இந்த இடத்துல அதை மீண்டும் நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இது ஒண்ணு. இன்னொன்று, சமீப காலத்தினுடைய மதிக்குமாருடைய விமர்சனங்கள் எல்லாம் நான் நூல்ல படிக்கிறேன், முகநூல்ல படிக்கிறேன். குறிப்பா அந்த கவிதையை படிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு, கவிதை தொகுப்பிலே மதிக்குமாருக்கு ஜெயமோகன் மேல ஒரு பிரேமை இருக்கு, ஒரு அன்பு இருக்கு, அல்லது ஒரு ரசனை இருக்கு. ஜெயமோகன் மேல ரசனை இல்லாத ஆளு இப்ப யாரு இருக்காங்க? யாருமே இருக்க முடியாது. நானும் உண்டு. அந்த ஜெயமோகனை கூட இருக்கிற அந்த ரசனையை கொஞ்சம் அந்த கவிதை தொகுப்புல கொஞ்சம் பார்க்கலாம். அவரு வெளிப்படையாகவும் சொல்றாரு. அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ அவரு ஜெயமோகன் இருந்து அவர் என்ன படிக்கிறாருன்னு நான் அந்த முகநூல் செய்திகள் சொல்ல ஆரம்பிச்சது. அவர் ஜெயமோகனிடமிருந்து காந்தியை அணுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! அந்த அணுகல், காந்தி ஜெயமோகனிடமிருந்து காந்தியை பெறுதல் என்பது ஒரு சுக அனுபவம் நான் பெற்றிருக்கிறேன். அதை அவரு உரையாடும் காந்தி என்ற நூல்ல அவரு படிச்சுட்டு அந்த விமர்சனம் எல்லாம் எழுதிட்டு இருந்தார். இந்த நுழைவுலம் அமர்வில் வருகிற காந்தி ஜெயந்தியினுடைய அமர்வு என்பது மதிக்குமார் தாய்மானவனுடைய உரையாடும் காந்தியாக இருக்கும். அதை நான் மிகவும் ஆர்வமாக அவரிடம் சொல்லி அனுமதி வாங்கியாகிவிட்டது. உரையாடும் காந்திக்கு உங்களை இன்னொரு தடவை நான் இப்போதே வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. நன்றி சார். ஆக்சுவலா நான் சொன்னது புதுக்கவிதை, மரபு கவிதை, இல்ல நவீன கவிதைங்கிறது அதோடைய வடிவத்திலையும் அதுக்கான சில விதிகள்லையும் தான் நான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன். அதுக்காக நான் இது சரி, இது ஒரு லோயராகவும் இதை ஒரு ஹையரா இடத்துல நான் வைக்கல. இன்னைக்கும் நீங்க சொன்ன அதே கவிதை தான் நான் என்னமோ சொல்றேன். நவீன கவிஞர்களின் மிக பெரும் தொடக்கம் என்ன வேணா சொல்லலாம், முப்பாட்டன் இல்லை என்ன வேணா சொல்லலாம், பாரதி தான். அதுவும் குறிப்பா இந்த கவிதை அக்னி கொஞ்சொன்று கண்டேன். படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று புரியும். அவர் எதை வச்சாரு, அது என்ன வேணா எடுத்துக்கலாம். அந்த இடத்துல காமத்தையும் பொறுத்து எடுத்துக்கலாம், அந்த இடத்துல காதலையும் பொறுத்துக்கலாம், இல்ல வேற சுதந்திர வேட்கையை பொறுத்தலாம். ஸோ இதை மென்ஷன் பண்ணேன் நான். அதாவது புதுக்கவிதைங்கிற ஒரு ஸ்ட்ரெச்சருக்குள்ள அது என்னதான் மரபுல இருந்து விதிகளை இலக்கணத்தை உடைச்சிட்டு வந்தாலும் அதுவும் ஒரு 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 ஸ்ட்ரெச்சருக்குள்ள ஒரு தெரிப்புகளுக்கான இடமா, ஒரு கனநேர தெரிப்புகளுக்கான இடமா இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு பார்வை. அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் இல்ல இப்ப இன்னைக்கு போனுங்கிறது நவீனம் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட புரிதல் இது. இப்ப அதுலயே இருந்து இப்ப நான் சொன்ன அந்த இருண்மை சார்ந்த இல்ல விடுகதை சார்ந்த கவிதைகள்ல இருந்தும் நவீனம் கவிதைகள் விலகி எளிய மனிதர்களுக்கான ஒரு இடத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான் அது. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த கடல் பார்த்தல் அப்படிங்கிற கவிதை கூட ஒரு சாதாரணனின் இந்த வாழ்வை எப்படி அவன் பார்க்கறான், இந்த காலத்தை எப்படி அவன் பார்க்கறான், அந்த அந்த கடற்கரையை பார்த்துட்டு திரும்பி வரும்போது இந்த அன்றாடம் எப்படி, அந்த அன்றாடத்தோட புழுதிலாம் அவனுக்கு எப்படி படியுது, அப்படிங்கிறப்போ அந்த கடற்கரை எவ்வளவு தூய்மையானதா இருக்கு, அந்த இடத்துல அவன் எவ்வளவு உண்மைக்குரியவனா இருக்கான், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச்சரை நான் நவீனம் நான் புரிஞ்சுக்கிறேன் சார். மற்றபடி எதையும் எல்லா இடத்துலயும் கவித்துவம் இருக்கணும், கவிதை இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கும் ஆசை இருக்கு. அப்புறம் தொகுப்பு பொறுத்து சொன்னீங்க, உண்மையிலேயே கொஞ்சம் ஒரு பிளாக் இருக்கதான் செய்யுது. அந்த பிளாக்கை உடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் புத்தகங்கள் படிக்கிறேன். நான் நிறைய புத்தகங்கள் வாங்கி வச்சுட்டு படிப்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கூச்ச சுபாவமும் ஒரு நம்மளே ஒரு மாதிரி தூண்டி விடுது. அதனால புத்தகங்கள் படிச்சுட்டு அதை பத்தி எழுதலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா நான் அடுத்து தொகுப்பு கொண்டு வருவேன். கண்டிப்பா நான் இது பண்றேன் சார். அப்புறம் ஜேமோ சாரையும் நான் இப்பதான் சமீபமா தான் படிச்சேன் கவிதை தொகுப்பு. முன்னாடி ஒரு படிக்க முயற்சித்தேன் நாவல்ல, ஆனா என்னால அவ்வளவு சீக்கிரம் உள்ள போக முடியல. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்போன்ட்டு தான் அவர் மற்ற புத்தகங்கள் படிச்சேன். கொஞ்சம் நெருங்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் முழுமையா அவர்கிட்ட நெருங்கல, கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
நன்றி சார், ரொம்ப நன்றி உங்களுடைய முன்னெடுப்புக்கு. நிச்சயமா நான் நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த காந்தியம் பற்றிய உரையாடலை நான் எதிர்நோக்கி காத்திருக்கேன். நன்றி சார். இன்னொன்று சொல்ல வேண்டும் மதிக்குமார், உங்க தொகுப்புல இருந்து ஒரு ஒரு கவிதையில நீங்க சொல்லுவீங்க, கல் தூண் மறைந்து இலைத்தூண் தெரிந்தது அப்படின்னு ஒரு கவிதையில எழுதிருப்பீங்க. அந்த தொகுப்புல இருக்காது. ரொம்ப ரசிச்சேன். அதை சொல்லணும்னு நினைச்சேன், அதை நான் மறந்துட்டேன், அதனால சொல்றேன். அந்த கவிதையிலே எனக்கு பிடிச்ச ரொம்ப உச்சமானது அது. கல் தூண் மறைந்து இலைத்தூண்கிறது நிறைய படிமங்களை மனசுக்குள்ள கொண்டு வந்தது. வெறும் காட்சி மட்டும் அல்ல அது, அதுக்கு மேல எனக்கு நிறைய படிமங்களை யோசிக்க வச்ச ஒரு 2 வரி. நேரம் கிடைச்சா இன்னொரு தடவை இந்த 2 வரியை குறித்தே உங்ககிட்ட நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம். ரொம்ப நன்றி மதிக்குமார். வணக்கம். நன்றி சார். நன்றி சார். நன்றி அண்ணா. அடுத்து கூபா சிவபாலன் அவர்களை வந்து கருத்து சொல்றதுக்காக கூப்பிடுறேன். வணக்கம். முதல்ல இந்த புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்தி பேசினவங்க, தொகுத்து வழங்கினவங்க, கோமதி சார், எழுதின கவிஞர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா பொற்கடி மேம் வந்து இதை விவரிச்சாங்க. ஸோ எனக்கு இந்த புத்தகம் நான் வாசிக்கல, ஆனா இந்த புத்தகம் பத்தி பேசும்போதே வந்து நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அந்த வயசுக்கு வராத அத்தை பத்தின ஒரு கவிதை ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அயலியோட அந்த வெப் சீரிஸ் வந்து ஞாபகம் வந்துச்சு. அயலி வெப் சீரிஸ்ல வந்து அதே மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வரும். ஸோ நம்ம எல்லா விஷயங்கள்லையுமே அவங்கள முன்னிறுத்துவாங்க, ஆனா வந்து அந்த கேரக்டரோட மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து சூப்பரா சொல்லியிருப்பான். அந்த கேரக்டர் வந்து அந்த பொண்ணுக்கு வயசுக்கு வந்ததை மறைச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வரும். எனக்கு இதை பார்த்ததுமே டக்குன்னு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த அம்பையோட சிறுகதையில வந்து ஒண்ணு வரும்னு நினைக்கிறேன். அந்த இது விஷயங்கள் இதுல என்னன்னா, அந்த கடைசியா ஒரு கேள்வி ஒண்ணு வச்சுட்டு போனாங்க. அதுக்கு சாருமே வந்து அது கேள்வியாவே விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படி இருக்கிறதுதான் சரின்னு தோணுது. கொட்டுக்காளி படத்துல எப்படி வந்து கிளைமேக்ஸை வந்து அப்படியே விட்டாங்களோ, அவங்களுடைய கேள்விக்கு விட்டாங்களோ, அதுதான் அந்த இடத்தோட சரியான இதா இருக்கும். எனக்குமே அந்த கேள்வியில எனக்கு ஒரு பதில் கிடைச்சது. அதுதான் அவங்களோட உணர்வுன்னு நினைக்கிறேன். குங்குமம் ஒரு சிகப்பு, அந்த மாதத்தின் ஒரு நாள்ல வந்து தனிமையை தாடி அந்த குங்குமத்தை எடுத்துட்டு போறாங்கன்னா என்னவா இருக்கும்? இந்த ஆங்கிள் யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆளாளுக்கு ஒரு பதில் கிடைக்கலாம். ஸோ அதான் அந்த உணர்வு வந்து மேபி அவங்க அதை ஃபீல் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது அவங்களோட உணர்வு மூலமா அது நீங்க உள்வாங்கிக்கிறதா இருக்கும் போதுதான் அந்த கவிதை வந்து அந்த இடத்துல அதை உடைச்சு போட்டோம்னா இவ்வளவுதானா அப்படின்னு ஆயிடும். அதை நம்ம உள்வாங்கிக்கும் போதுதான் அந்த கவிதை அங்க அழகா நிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாறாப்பு விலகும் சாமியாடி பெண் பத்தின ஒரு கவிதை ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கவிதையை பார்க்கும்போது இவங்களோட ஆங்கிள் எப்படி சொன்னாங்க அப்படின்னா வந்து, அது பெண் சாமியாக இருந்தாலுமே கூட பெண்ணை பார்க்கிற விதம் அப்படிதான் இருக்குது. மாறாப்பு விலகுனா கூட அதை வந்து ரசிக்கிற மாதிரியான ஒரு சமூகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை மறுக்கல, பட் ஆனா கவிதை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி விளங்குங்கிற மாதிரி அவங்க அந்த அந்த ஒரு உக்கிரத்தோட சாமி ஆடிட்டு இருக்கும்போது, நான் கவிதையை வாசிக்கல, இவங்க சொன்னதை வச்சுதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். வாசிக்கும் போது எனக்கு வேற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாறாப்பு இந்த உக்கிரத்தோட விலகும் போது கூட அந்த பெண்ணுக்கு வந்து டக்குன்னு ஒரு தன்னுணர்வு வந்துடும். அந்த மாறாப்பை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடும். ஸோ அந்த அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து, சாமின்ற ஸ்டேஜ்ல இருந்து மறுபடியும் அகைன் ஒரு பெண்ணான ஒரு இடத்துக்கு வந்து டக்குன்னு வந்துடுறாளோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஒரு விஷயம். இன்னும் முக்கியமான இந்த இந்த கேள்வி ஏன் நமக்கு தோணலை அப்படிங்கிறது வந்து இந்த கவிதையை பத்தி இவங்க சொல்லும் போதுதான் தோணுச்சு. மனுநீதி சோழன் வந்து அவ்வளவு பெருசா பேசுறோம். பசு வந்து தன்னுடைய குழந்தைக்கு நீதி கேட்டு வரும்போது வந்து தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டு கொன்னா அப்படின்னு வந்து ஒரு வீரத்துக்கான ஒரு அறத்துக்கான ஒரு உதாரணமா வந்து அந்த கதைகளை வந்து நம்ம இப்பவுமே சொல்லிட்டு வரோம். இந்த கேள்வி ஏன் நமக்குள்ள வரல? அவனோட அம்மா எங்க போனாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு குழந்தை கேட்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த கவிதையில வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு கவிஞனுடைய மனம், அந்த குழந்தை அந்த கவிஞன் தான். அந்த கவிஞன் குழந்தை மனத்தோட இருக்கும் போதுதான் இந்த கேள்வி எழுது. அந்த குழந்தை மனத்தை தாண்டி நம்ம மெச்சூர்ட் ஆயிட்டோம்னா நமக்கு அதுல உள்ள வீரம் தெரியுது, அறம் தெரியுது, எல்லாம் தெரியுது. அந்த குழந்தை மனம் தான் அந்த தாய்மையை கேக்குதுல்ல. அந்த தாய்மை ஏன் தாய் அங்க இல்ல? அவன் அம்மா என்னவா ஃபீல் பண்ணிருப்பா? அம்மாட்ட கேட்டிருப்பாரா? தெரியாது. நான் இப்படி ஒரு விஷயம் பண்ண போறேன், இது வந்து நம்ம மக்களுக்கான ஒரு இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாரா? தெரியாது. அந்த தாய் அதுக்கு என்ன சொல்லியிருப்பா? தெரியாது. ஆனா அந்த ஒரு குழந்தை மனம் தான் அந்த ஒரு கேள்வியை கேக்குது. எத்தனை பேருக்கு தோணி இருக்குன்னு தெரியல. ஆனா எனக்கு இன்னைக்குதான் ஆமா, நம்ம ஏன் இந்த கேள்வி நமக்குள்ள தோணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு.
இன்னொரு கவிதை எனக்கு அந்த கவிதை முழுசா வந்து எனக்கு உள்வாங்கிக்கல. பட் ஆனா அந்த கவிதை அவங்க சிவா சொல்லும் போது வந்து அந்த சிவா சார் ஒரு நிமிஷம். சிவா ஒரே ஒரு நிமிஷம். கேக்குதா? குறுக்கிடுறதுக்காக சொல்லுங்க மன்னிக்கணும். குறுக்கிடுறதுக்காக மன்னிக்கணும். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது நீங்க சார். சொன்ன சொல்லுங்க சார். கேள்வி, அதாவது அந்த பசுவானது தாய் தன் குழந்தைக்காக வந்து நீதி கேட்டது. அந்த பசுவினுடைய கன்று எவ்வாறு விபத்துக்குள்ளானதுங்கிறது வேற விஷயம். அங்க ஒரு மன்னனாக உத்தரவிடுகிறான். தாய் தன் மகனுக்காக கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அந்த பிள்ளை இறக்க போகிற அந்த தேர்காலில் விழுந்து சாக போகிற மகனுக்கு அந்த தாய் நீதி கேட்பாள் அல்லவா? வேற யாரும் கேட்காவிட்டாலும் அவ கேட்பா. உண்மையிலே தன் குழந்தை தவறு செய்தானா என்று ஒரு விசாரணை கூட நடக்கவில்லையே அந்த இடத்துல. பசு கேட்டது, உடனே அவன் மன்னன் உத்தரவிட்டான். நல்ல ஒரு கேள்வி அந்த இடம். அது சொல்லணும்னு தோணுச்சு. நன்றி. அதேதான் சார். நம்ம அந்த கேள்விகள் வந்து நமக்கு அந்த இடத்துல தோணலைல. எனக்கு தோணல. இது நாள் வரைக்கும் எனக்கு தோணல. கண்டிப்பா அது அந்த தாயோட பார்வையில இருந்து நம்ம ஒரு கதையை வந்து விவரிச்சு எழுதணும்னா, எத்தனையோ புனைவுகள் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு ராமாயணத்துல வந்து அகலிகையோட பார்வையில இருந்து ஒரு கதை வந்து நம்ம எழுதியிருக்கிறதெல்லாம் படிச்சிருக்கோம். ஒவ்வொருத்தவங்களோட அந்த கேரக்டர் வந்து இதை எப்படி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு. ஸோ மனுநீதி தோழனோட ஒய்ஃப் அங்க இருந்து அங்க அந்த கதை எப்படி இருக்கும்னு ஒரு புனைவு யாராச்சும் அந்த ஒரு சிறுகதையா எழுதுனா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல தோணுது. இன்னொரு கவிதை சொன்னது வந்து அந்த இரவு பகலை வந்து பத்தி பேசின ஒரு கவிதை வந்துச்சு. அந்த இரவு வந்து சுதந்திரமானது, நிர்வாணத்தை விரும்புவது சம்திங், அந்த பகல் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் சம்திங். அந்த கவிதை வந்து எனக்கு முழுதா வாசிக்கணும். வாசிச்சதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி நான் உணரணும். ஏன்னா அந்த கவிதை அவங்க சொல்லும் போதே அந்த இரவையும் பகலையும், ஏன்னா இரவு எப்பயுமே வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியதா இருக்கும். அது வந்து முக்கியமா இந்த இந்திய துணைக்கண்டத்துல இருக்கவங்களுக்கு வந்து இரவுன்றது வந்து ஒரு பெரியது. ஏன்னா பகல் நேரங்கள் வந்து விட இரவு நேரங்கள் வந்து நமக்கு வந்து சுகமானதா இருக்கும். அதுவும் நகரத்துல இருக்க இரவுகளை விட கிராமத்துல, ஒரு மலை கிராமத்துல இரவுகள் வந்து இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். நான்லாம் வந்து ரொம்ப ஒரு நெரிசலான ஒரு அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்து, சத்தியமங்கலம் காட்டுல வந்து காலேஜ் படிக்கையில NSS கேம்ப் போயிருந்தப்போ அந்த இரவு வந்து எனக்கு உண்மையா அன்னைக்குதான் வந்து இரவு இவ்வளவு அழகா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் காம்பவுண்ட் வீடு, ஜன்னல் கூட இருக்காது. அந்த மாதிரியான ஜன்னல் திறந்தா கூட வெளியே உள்ள பாதை தான் தெரியுன்ற மாதிரி ஒரு வீட்டுல இருக்கும் போது, மொட்டை மாடிகள்லாம் வந்து அவ்வளவு ரேர் போயிட்டு வர்றதெல்லாம். பூட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க காம்பவுண்ட் வீட்டுல எல்லாம் சில இதுல. அப்படி இருக்கும்போது அந்த இரவு வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ இரவை வந்து ரசிச்சு எழுதுற கவிதைகள் எல்லாமே ரொம்ப சுகமா ஃபீல் ஆகும். சரி, ஓகே. பொற்கொடி மேம் சொன்னப்ப கவிதைகளை வாசிக்கும் போது உணர்றதை விட கவிதைகளை வந்து கடத்த முடியல, இந்த உணர்வை கடத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். உணர்வை கடத்திடலாம். ஆனா வந்து அவங்க படிச்ச உணர்வை தான் நமக்கு கடத்துவாங்களே தவிர, நம்ம படிக்கும் போது அது வேற ஒரு உணர்வை தரும். கவிதை புத்தகத்தை வாசிக்கும் போது அவங்க சொன்ன கவிதையே நமக்கு வேற மாதிரி கூட புரியலாம். அவங்க வேற மாதிரில சொன்னாங்க, இது எனக்கு இந்த உணர்வை தரலையே அப்படின்னு இருக்கலாம். இன்னொரு கவிதை வந்து நமக்கு நமக்கு பிடிக்கிற உணர்வுல வந்து அவங்களுக்கு போகாம இருக்கலாம். ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பரிணாமத்துல வந்து விளங்கக்கூடியது. ஸோ இந்த கவிதை தொகுப்பு ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாசிக்கிறேன் கண்டிப்பா. நன்றி. நன்றி. நன்றிங்க. அடுத்து கோமலாக்கா கூப்பிடுறேன். கோமலாக்கா. வணக்கம். கவிதை தொகுப்பு வந்து யாம போடாங்கி அப்படின்னு எனக்கு அது சார்ந்து இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நான் வந்தேன். ஆனா நான் வந்து வாய்ச்சதுல கவிதை தொகுப்பு வாய்ச்சதுல, ஆனா பொற்கொடி சொன்னதை வச்சு சொன்ன கவிதைகளை வச்சு இது வந்து உரையாடல்கள் தன்மையற்ற, அதாவது இப்ப வந்து கவிதைகள்லாம் பாத்தீங்கன்னா நேரடி உரையாடல்கள் போலவே வருது. அந்த மாதிரி இல்லாம நல்ல படிமங்களையும் நல்ல காட்சி அனுபவங்களையும் தரக்கூடிய அனுபவங்களை தரக்கூடிய ஒரு கவிதை வரிகளோட இந்த புத்தகம் இருக்கும்னு தோணுது. வாங்கி படிக்கணும். இன்னொன்னு, நீங்க ஒரு கொஸ்டின் நீங்க ஒண்ணு சொன்னீங்க, கவிதைங்கிற எதெல்லாம் கவிதையில கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எனக்கு ஒரு டெசிஷன் கிடைச்சிருக்கு, முடிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க நீங்க இப்போ உங்களுடைய ஏற்புரையில. இப்ப எதெல்லாம் வந்து கவிதையாக கொண்டு வர முடியாது, இல்ல கவிதையாக கொண்டு வர விரும்பல அப்படிங்கிறத நீங்க எப்படி மீன் பண்றீங்க? வாசிக்கிற எங்களுக்கும் இது வந்து இந்த கவிதை வந்து நமக்கு நெருக்கத்தை உண்டாக்குதா, இல்ல இந்த கவிதை வந்து நமக்கு முக்கியமா கருதலாமா, சிலாய்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்களும் வர்றதுக்கு அது உதவியா இருக்கும். இன்னொன்னு, உங்களுடைய கவிதைகள் சொன்னதை வரைக்கும் பார்த்தா நல்ல
நல்ல நல்ல சூழல்களை நீங்க சொன்னது மாதிரி இருக்கு. இந்த இரவை பார்த்தல் அந்த கவிதை வந்து அவங்க சொன்னதை வச்சு நானுமே எனக்கு இரவுல வந்து நகரத்துல இரவு நேர நகரம் அந்த அவங்க சொன்ன கிராமத்துல சொன்னாங்க. எனக்கு இரவு நேர நகரம் வந்து ரொம்ப அமானுஷ்யமா ரொம்ப நெருக்கமா இருக்கும். நைட் டிராவல் பண்ணும்போது இரவு நேர நகரம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். அது வந்து அவ்வளவு ஒரு பரபரப்பான ஒரு ஊர் வந்து இவ்வளவு அமைதியா இருக்கு. முன்னமா ஒரு 20, 40, 50 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடம் இப்படித்தானே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். அந்த மாதிரி வித்தியாசமான சூழல்களை நீங்க வந்து உங்க கவிதைகள்ல கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த கொஸ்டின் இந்த நீங்க அதுக்குரிய பதில சொன்னா உதவியா இருக்கும். நன்றி. சின்ன விளக்கம் தான். நான் எதையெல்லாம் கவிதைகளை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல. எதெல்லாம் கவிதை இல்லைங்கிற இடத்துக்கு என்ன இந்த தொகுப்பு நகர்த்திருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன். அது என்னுடைய தொகுப்புல இருந்து நான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 தொகுப்புக்கான கண்டென்ட் இருந்தும் இந்த கவிதைக்கு நான் உட்காரும் போதுதான் நம்ம தொடர்ந்து வாசிப்பு இல்லை இந்த கவிதை தொகுப்புக்கான ஒரு திரட்டுல உட்காரும் போது இது வந்து கவிதையா நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றோம். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது ஏதோ ஒரு பொருள் இல்லை ஏதோ ஒரு உணர்வு இல்லை ஏதோ ஒரு சம்பவம் அப்படி நான் சொல்ல வரல. சில விஷயம் ரொம்ப பிளைனா இருக்கும். அது நீங்க சொன்ன மாதிரி இப்போ உரையாடல் மட்டுமே இருக்கும், இல்ல சில வார்த்தை விளையாட்டு மட்டும் இருக்கும். அதுக்காக வார்த்தை விளையாட்டு எல்லாமே கவிதை இல்லை அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. வெறும் வார்த்தை விளையாட்டோட முடிஞ்சிடும். இல்ல நம்ம ஒரு கவிதைய நம்மளே முடிச்சு வைக்கிற இடத்துல ஒண்ணு இருக்கும். நம்மளே ஆரம்பிப்போம், நம்மளே அந்த கவிதையை அந்த ஒரு இடத்துல முடிச்சு வச்சுட்டு வெளியே வந்துருவோம். அது வாசகரைக்கும் அது வந்து கவிதை முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு இருக்கும். அது சிலருக்கு அது சரியா வரும். ஒரு கன நேர தெரிப்பு அப்படிங்கிறது அந்த கவிதை கொடுக்கக்கூடிய அதை அப்ஜெக்டிவா இருக்கவங்களுக்கு அது சரியா வரும். ஆனா இல்ல நம்ம கவிதையை வந்து இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ண விடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்க சொன்ன குலசாமி உற்சவம் கவிதை தான். அது இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடணும், அது இன்னும் போகட்டும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. மனிதர்களை எழுதணும் அப்படிங்கிறது, மனிதர்களுடைய நிகழ்வு, அந்த அந்த உணர்வுகளை எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. குலசாமி உற்சவத்துல அந்த குங்குமங்கிறது ஒரு குறியீடு தான். அது நம்ம என்ன வேணா நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனா அது இரிவர்ஸாவும் நம்ம வீட்டுல நடந்திருக்கு. அது ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு தங்கைகள் இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய பொண்ணு ஆன பின்னாடி எங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு கை நிறைய குங்கும பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு எங்க ஊர்ல இருக்கிற ஒரு அம்பாள் காளி கோயில்ல வச்சு அவ பாதல் கொண்டு அமுக்கி வச்சாங்க. அப்ப எனக்கு அது என்னன்னு தெரியல. பட் அந்த சம்மந்தப்பட்டவங்க ஏன் இந்த வயசுலயே இது பண்ற அப்படின்னு போதுதான் அப்பதான் சொல்றாங்க, இல்ல என் பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிட்ட, இனிமே எனக்கு இதெல்லாம் வரக்கூடாது சாமி அப்படின்ட்டு வைக்கிறாங்க அந்த குங்குமத்தை உள்ளங்கையில கொண்டு போயிட்டு. ஸோ அது என் மனசுல ஒண்ணு ஓடுது. பிளஸ் அத்தை ஊர்ல இருக்க இன்னொரு அத்தை வந்து இந்த மாதிரி இருக்க ஓடுது. ஸோ இதோட திரட்டு அப்படிங்கிறதான் ஒரு புனைவா கொண்டு வந்து நம்மளை நிப்பாட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதெல்லாம் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியெல்லாம் எதுக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். கவிதை மனசை தைக்கணும், உணர்வை கடத்தணும். இது மட்டுமே இப்போதைக்கு என்னுடைய மைண்ட் செட்ல இருக்கு. சும்மா வெறும் வார்த்தை விளையாட்டு, ஒரு பிரச்சாரம், துணியில இருக்கக்கூடிய பிரச்சாரம் செய்யணும், கவிதைக்குள்ள பிரச்சாரம் செய்யணும். ஆனா அது பிரச்சாரமாக இல்லாத ஒரு பிரச்சாரமா இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கேன். மற்றபடி இதெல்லாம் கவிதை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நான் கண்டென்ட் வைஸா சொல்லல, வடிவத்திலையும் இல்ல சொல்லு நேர்த்திலையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. மதி, நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க கோமல். சார் நன்றி சார். இப்ப நெடுங்கவிதைகள்னு இருக்கு, அதெல்லாம் வந்து நெடுங்கவிதைகள் வாசிக்க ஒரு 3 பக்கம் 4 பக்கம் அந்த நெடுங்கவிதைகள் இருக்கு. ஆனா வந்து அதுல நிறைய படிமங்கள், நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ நெடுங்கவிதைகள் எனக்கு வந்து ரொம்ப அலர்ஜியா இருக்கு, வாசிக்கவே எனக்கு பயம் வருது. உண்மைக்குமே அந்த நெடுங்கவிதைகளை பார்த்தாலே இதுல வந்து 1000 படிமங்கள் வருது, எதை ஞாபகம் வச்சுக்கிறது, எதை நம்ம வந்து மைண்ட் செட் கொண்டு போறது அப்படிங்கிறதுலாம் இருக்கு. வடிவத்துலதான் வடிவத்திலையும் அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்ததுனால, இது கவிதையா இருக்குமா, இது கவிதையா இல்லையா, இது எதை சொல்ல வருதுங்கிற மாதிரி மைண்ட் செட் எனக்கு இருந்தது. ஸோ அதுக்காக தெளிவா சொன்னீங்க, நன்றி சார். அது நெடுங்கவிதையில அதான் நம்ம வாசிக்கிறத பொறுத்து இருக்கு. ஐ மீன் வாசிக்கிறதுனா நம்ம எடுத்துக்கிற கண்டென்ட்டை பொறுத்து. அதான் நான் சொன்ன சில இருமை கவிதைகளை நம்ம வேற வழியே இல்லை, கடந்துதான் போற மாதிரி இருக்கு. விக்ரமாதித்யன் சாரோட ஒரு கவிதை ஞாபகம், குதிரையை காணவில்லை அப்படின்ட்டு ஒரு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட 3 பக்கம் எழுதியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வரி வந்து குதிரையை காணவில்லைன்னு ஆரம்பிச்சு 3 பக்கம் அந்த குதிரையை பத்தியே வரும்.
குதிரை பத்தி வேற வேற படிமங்கள், அது நம்ம அப்படியே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா எங்கேயோ போகும், ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு போகும். கடைசியில அந்த குதிரையை மறந்துடுவோம். அவர் அந்த முதல் வரியில தொலைச்ச குதிரையை மறந்துடுவோம். கடைசி வரியில ஏதோ வாழமத்துல கொண்டு போய் கட்டுற மாதிரி கொண்டு வந்து ஒண்ணு வைப்பாரு. இப்படிப்பட்ட குதிரையை காணவில்லை அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு மாதிரி முடிப்பாரு. சில கவிதைகள், நெடுங்கவிதைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம மனநிலையை பொறுத்து பிளஸ் அந்த கவிதையுடைய நேர்த்தி, அது சொல்ல வந்த நேர்த்தியை பொறுத்தும் அந்த வாசிப்படும் மாறும் நான் நினைக்கிறேன். கோமலா, நான் கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க சார், முடிஞ்சு. நீங்க ஒரு கேள்வியில இன்னொரு கேள்வி கேட்டீங்க. முதல்ல ஒரு கேள்வி எது கவிதை அல்ல என்பதை ஒரு கவிஞரிடம் போய் கேட்டது. அது அந்த கேள்வியே தப்பு, அவர்கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு என்பது போல கவிஞன் எதை எழுதினாலும் அதை கவிதை என்று அவன் நினைத்து எழுதிவிட்டால் அது கவிதை தான். இப்போ காளஞ்சி என்ற ஒரு கவிதை தொகுப்பை நாற்கரம் போடும்போது அதுக்கான அந்த கவிதைகளை தொகுத்தது நான் தான். அவங்க எழுதி தந்துட்டாங்க. அன்புமணிவேல் ஒரு நூற்றுக்கணக்கான கவிதைகளை நமக்கு தந்துட்டாங்க. அவங்களால அதுல எது கவிதை இல்லைன்னு அவங்க சொல்ல முடியாது. அதை படிக்க போற ஒரு வாசகன், ஒரு ரசிகன் தான் அதை சொல்ல முடியும். இது தொகுப்புக்கு எது வரலாம் அப்படி என்று தீர்மானிக்கிற இடத்துல கவிஞன் இருக்க முடியாது. ஆனா எது கவிதை அல்ல என்ற முடிவுக்கும் மதிக்குமார் வந்திருக்கிறார் என்பது அவருடைய பக்குவத்தை, ஒரு முதிர்ச்சியை காட்டுது. ஆனா எழுதுறவருக்கு அது எல்லாம் கவிதை தான். வாசிக்கிற ரசிகன் தான் அதை பதம் பிரிக்கிறது. அப்படி பிரிக்கும் போது நம்ம காளஞ்சியில ஒரு 85 கவிதைகளை நம்ம தொகுத்தோம். அப்போ அது அந்த 15 கவிதைகளை நம்ம ஒதுக்குறோம்னு வைங்க, அது அன்புமணிவேலுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு சிறந்த கவிஞன், ஒரு விமர்சகனாக தன்னை உணர்ந்து கொள்கிற போது இதுவெல்லாம் கவிதை இல்லை என்று இன்னொரு ரசிகனுக்கு இது கவிதை இல்லை என்று தோன்றவில்லை என்று படுது. அப்ப என்ன அர்த்தம்? எது கவிதை எது கவிதை இல்லை என்பதை தீர்மானிப்பது அந்தந்த ரசிகன் தான். ஆகவே ஒரு கவிஞனோ அல்லது ஒரு ரசிகன் நல்ல கவிதை என்று சொல்வதை இன்னொரு ரசிகன் நல்ல கவிதை அல்ல என்று நிராகரித்து விட்டு போய்விடலாம். இது மன அனுபவத்தை பொறுத்தது, ரசிகனுடைய அனுபவத்தை பொறுத்ததுன்னு நான் சொல்றேன். இன்னொரு கேள்வி நெடுங்கவிதை பற்றி. நெடுங்கவிதை என்பது நமது மரபு. அதாவது அந்த காலத்துல நமக்கு உரைநடை கிடையாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே செய்யுள் வடிவத்துல வந்தது. அப்போ நமக்கு உரைநடை கிடையாது. கதையை பேச்சு வழக்கிலோ ஒரு தெளிந்த உரைநடை வழக்கிலோ சொல்வதற்கு ஆரம்பம் இல்லை. அப்போ எல்லாரும் கதையை கூட கவிதையா தான் சொன்னாங்க. நீங்க சிலப்பதிகாரத்துல இருந்து மணிமேகலையில இருந்து எல்லாமே நெடுங்கவிதை தான். ஏன் இந்த குறுங்கவிதை முயற்சிகள் அப்படி இருக்குதா நீங்க கேட்பீங்க. இருந்தது. அதுதான் சங்க பாடல்கள். சங்க பாடல்கள் பூராமே சின்ன சின்ன ஒரு சொற்செட்டோட ஒரு குறிப்பிட்ட வடிவத்தோட இருக்கு. பாருங்க, குறுந்தொகை அப்படின்னா எல்லாமே சின்ன சின்ன பாட்டைத்தான் 400 பாட்டை தொகுத்தாங்க. அப்போ சின்ன சின்ன பாட்டாவே 400 பாட்டை தொகுத்து அதுக்கு ஒரு குறுந்தொகைன்னு பேர் வச்சாங்க. ஆனா பெரிய பாட்டெல்லாம் விட முடியுமா? பெரிய பாட்டுல கவிதை இல்லாம இருக்குமா? அதனால நெடுந்தொகைன்னு ஒண்ணு பிரிச்சான். அதுதான் அகநானூறு. ஆகவே கவிதை என்பது நீளத்தை வைத்து நாம அதை புறந்தள்ளுவதோ அல்லது ஏற்றுக்கொள்வதோ என்பது அல்ல. அந்த கவிதை என்ன கண்டென்ட்டை தாங்கி நிக்குது. அகநானூருக்கு இருக்கக்கூடிய அதே அழகு குறுந்தொகை பாடல்ல சின்ன பாடல்லையும் அமைஞ்சிரும். ஆகவே நீங்கள் நெடுங்கவிதையில் நீங்கள் காண்கிற குறை என்பது நிறைய படிமங்கள் வருகிறது என்பது. கவிதை, ஒரு கவிஞன் தான் சொல்கிற கருத்தை சொல்வதற்கு எவ்வளவு நீளம் என்பதை அவன் தீர்மானிக்கவும் முடியாது. அந்த கவிதை தான் தீர்மானிக்கும். நன்றி. அடுத்து கிருஷ்ணா அவர்களை கருத்து சொல்றதுக்காக கூப்பிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு சத்தமா இருக்கு, சீக்கிரமா பேசிடுறேன் நானு. எனக்கு கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கவிதைகள் ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். சில பேர் சில சமயம் கண்ணை பறிச்சிருச்சுன்னு சொல்லுவோம், சில நேரம் ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அது வேற பக்கம் ஒரு ஹை வோல்டேஜை பாஸ் பண்ணி வேற ஒரு நிகழ்ச்சியை சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கோம். கவிதைகள் எனக்கு அப்படிதான் நான் நிறைய முறை நான் உணர்வேன். பொதுவாக கவிதைகள் படிக்கும் போது எழுத்தாளருடைய மனநிலையில என்ன எழுதியிருப்பாரு அப்படிங்கிறது வாசகன் வேறுபடுற மாதிரி தான் நானுமே உணர்வேன். அது எழுத்தாளர் அவரு விளக்கும் போது அது வேற மாதிரி இருக்கும், வாசகன் வேற மாதிரி புரிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கவிதையும் இந்த புத்தகமும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு, யார் இன்னைக்கு பேச போறாங்க, தோழர் அனிதாவா இல்ல தோழர் பொற்கொடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 2 பேருமே அதை படிச்சதுனால அவங்க
அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாம அந்த தொகுப்பாளருமே வந்து அதை நிறைய கவிதைகள் நிறைய விளக்குனாங்க. நல்லா இருந்தது இன்றைய நிகழ்வு. எனக்கும் கிராமத்துல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல வந்து செவத்துல யாரோ ஒருத்தர் எழுதின ஒரு வாசகத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கே, நமக்கே இது போல எழுத வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு விபரீத முடிவில் ஏதாவது எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கிரிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகான நிகழ்வு. பேச அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க உங்களுக்கும். அடுத்து திரு மணிவண்ணன் அவர்களை வந்து பேசுறதுக்காக கூப்பிடுறேன். வணக்கம். கேக்குதா மணிவண்ணன். எல்லாருக்கும்? கேக்குது, பேசுங்க. வணக்கம். அண்ணன் வந்து நாங்க அவர் சொன்ன அந்த நண்பர்கள் அந்த வார முறையில் சந்திக்கும் நண்பர்கள் சொன்னது எங்களை தான் சொன்னாரு. நாங்க தான் அந்த மாதிரி கலந்து பேசிக்குவோம் அவரோட. இந்த தொகுப்பு பத்தி சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே அப்புறம் நேத்து இந்த தொகுப்பு சிங்கப்பூர்ல அறிமுகமானப்போ நான் தான் அதை பத்தி பேசியிருந்தோம். நானும் நண்பர் செந்திலும் பேசியிருந்தோம். நேத்து போய் நான் அந்த வீடியோ மறுபடி பார்த்தேன் யூடியூப்ல. ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்கேன். பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு நேற்று. அந்த குறையை வந்து இன்னைக்கு இந்த நிகழ்வு நிவர்த்தி செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறையவே பேசியிருக்கீங்க. மகிழ்ச்சி. மற்றவங்க பேசுங்க. எனக்கு ரொம்ப நிறைவா இருந்தது நிகழ்வு. நன்றி. நன்றிங்க. அடுத்து மனோகரி அக்கா. மனோகரி அக்கா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். அண்ணா வந்து சொன்னார் பாருங்க, நெருக்கமானவர்கள் கிட்டதான் நம்மளுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யானை பாகனும் யானையும் அது எவ்வளவு உண்மையான வரிகள் அப்படின்றத வந்து உணர்த்தியிருக்காரு. உண்மையிலே நண்பர்கள் ஆகட்டும், இணையர்கள் ஆகட்டும், அதுல நெருக்கம் இருந்தாதான் அவ்வளோ உரிமையோட பகிர்ந்துக்க முடியும் அப்படின்ற அழகான அந்த ஒரு வலிமையான வரிகள் அது. இதுலதான் எனக்கு ஒரு கேள்வி. இந்த காலகட்டத்துல நண்பர்கள் வேணாலும் கூட நெருக்கமா இருக்காங்க தான் தோணுது. சில இணையர்கள் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. ஆனா இந்த இணையர்கள் வந்து அந்த மாதிரி நெருக்கமா இருக்கிறது கம்மியாயிட்டே வருதோ அப்படின்னு தோணுது. இதுல வந்து எதிர்கால சமுதாய குழந்தைகள் ரொம்ப பாதிக்கிறாங்க அப்படின்றது தோணுது. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இதுக்கு சொல்லுங்க. அதே போல அந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்களாகட்டும், சாமி வந்து ஆடுறவங்களாகட்டும், அந்த எரியூட்டுவர் ஆகட்டும், அவங்களுக்கு பின்னால இருக்கிற வலியை வந்து நாம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பின்னால இருக்கிற வலியை எடுத்துக்காம முன்னாடி இருக்கிற அந்த சிற்றின்பத்தை மட்டும்தான் யோசிக்கிறோம் மனிதர்கள். அது ரொம்ப அழகா இருக்கு. அந்த பல்லிகளோட கோயில்ல இருக்கிற உடல் சம்பாஷணை வந்து நானும் யோசிப்பேன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம். ஒவ்வொரு தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் அப்படின்றது எவ்வளவு உண்மையான வார்த்தைகள். வீட்டுல கூட நம்ம ஒரு விசேஷம் அப்போ வந்து ஏதாவது ஒரு நாள்லயும் கறி சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி. கோயில்களுக்கு போகும்போது கூட நான் யோசிப்பேன், இந்த சுத்தி இருக்கிற எல்லாரும் கறி சாப்பிடாமையா இருப்பாங்க, எவ்வளவு விரதத்தோட வராங்க கோவிலுக்கு அப்படின்னு யோசிப்பேன். அத வந்து மூட நம்பிக்கையா நினைக்கிறாங்களா, நமக்கு உள்ளவே இருக்கிற கடவுளை இன்னும் உணரணுமா, இப்படி எல்லாம் யோசிப்பேன் நான். ரொம்ப நல்லா இருந்தது தோழர். நன்றி. ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. நன்றி. ரொம்ப நன்றி. அடுத்து மோகன் பிரியா அவங்களை வந்து கருத்து சொல்றதுக்காக கூப்பிடுறேன். அவங்க வரல போல இருக்கு. அடுத்து சங்கர் டிஏபி அவர்களை வந்து கூப்பிடுறேன் கருத்து சொல்றதுக்காக. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க, பேசுங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். யாமக்கோடாங்கி இந்த கவிதை நூல் நான் வந்து வாசிச்சிருக்கேன். வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முடிஞ்சா கவிஞர்கிட்ட பேசணும் அப்படின்னு அப்பவே அந்த ஒரு எண்ணம் இருந்தது. இன்றைய நிகழ்வு மூலமா அது வந்து ஈடாயிருக்கு அப்படின்னு தோணுது. இது இவருடைய முதல் கவிதை தொகுப்பு அப்படிங்கிறது என்னால வாசிக்கும் போது நம்ப முடியல. ஆனா இன்னைக்குதான் தெரியுது இது அவருடைய
6 வருட உழைப்போட ஒரு தொகுப்பா தான் இது வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது பேசுற விஷயங்களா இருக்கட்டும், அது பேசுற விதமாகட்டும், அது பேசுற ஆழமாகட்டும், எல்லாமே வந்து ஒரு சமூகத்தின் மீதான ஒரு கவிஞனுடைய அக்கறைய வந்து காட்டுகிறது அப்படின்னு தான் நான் வந்து இது யோசிக்கிறேன். ஏன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் சிறுசும் பெருசுமா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாரு. ஒரு பேருந்து பயணம், இரவு நேர பேருந்து பயணத்தை பத்தி அவ்வளோ விஷயம் வந்து பேசும்போது, என்னுடைய இரவு நேர பேருந்து பயணங்கள் எல்லாமே நினைவுக்கு வருது. அப்புறம் பூ பத்தி பேசுறாரு, காமத்தை நிறைய இடத்துல பேசியிருக்கிறாரு, பெண்கள் பத்தி பேசுறாரு. முக்கியமா காளிக்கு காளியாக இருக்க பிடிக்கவில்லை. அது ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதும், ஒரு நவீன காளிய வந்து அந்த இடத்துல வந்து அவரு உருவகப்படுத்தி காட்டியிருக்கிறது. அவங்க ஐடி கார்டுல வந்து அந் ஐடி கார்டு தொட்டு அவங்க துப்பட்டா வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அணிந்து, அதாவது நம்ம வந்து படைக்கலன் ஏந்திய காளிய யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவர் வந்து சுடிதார் போட்டு, ஐடி கார்டு போட்டு வர அந்த காளிய வந்து உருவகப்படுத்தி பேசியிருக்கிறாரு. அதே மாரி ஒரு வாழ்க்கை, ஒரு நெடிய வாழ்க்கைய வந்து பேசுறதுக்கு ஒரே ஒரு இலை மட்டுமே இவருக்கு போதுமா இருந்தது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறமா கோவில், கோவில் பத்தி பேசுற 2 கவிதையில வந்து கோவத்தோடயும் எழுதியிருக்கிற மாரி தோணுது. என்னன்னா, கோவில் மணி அடிக்கும்போது, அது உள்ள இருந்த பல்லிய வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் அப்படிங்கிற ஒரு இடமும், கோவிலுக்குள்ள நுழைய மறுக்கப்பட்டவனோட கால்ல வந்து அந்த கோவில் கோபுரத்தோட நிழல் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்குது அப்படிங்கிற அந்த 2 விஷயமும் வந்து கோவில வந்து ஒரு ரொம்ப புனிதமா பார்க்காம, அதோட ஒரு வேற ஒரு சைட்ல இருந்து பார்த்த மாரி எனக்கு தோணுச்சு. இது மாரி நெறைய நெறைய விஷயங்கள் இந்த கவிதை தொகுப்பில இருக்கு. என்னுடைய பதிவுலயும் நான் வந்து ரொம்ப ரசிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எழுதியிருந்தேன். கவிதை படிக்கும்போது எப்பவுமே ஒரு 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 பித்து வரும். என்னன்னா, ஒரு கவிதைய படிச்சுட்டா நம்மளும் ஒரு கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு நெனப்புலாம் வரும். அந்த விஷயம் வந்து எனக்கு இதுல வந்து தோணலன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, இதுல வந்து அத விட முக்கியமா அதோட பொறுப்புகள் வந்து எனக்கு நெறைய தெரிஞ்சது. கவிஞர் வந்து எவ்வளவு பொறுப்பா ஒரு விஷயத்த வந்து ஆ முன்வைக்கிறாரு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எனக்கு இவர் மேல ஒரு நெறைய ஒரு மரியாதைய வந்து கூட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப அருமையான கவிதை தொகுப்பு. சிவபாலன் இது படிக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. நான் சிவபாலன் என்கிட்ட புக் இருக்கு. நான் உங்களுக்கு தரேன். நீங்க படிச்சுட்டு கண்டிப்பா நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஆ இத நன்றி. பத்தி பேசின பொற்கொடி மேடத்துக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. கவிஞர் மதிக்குமார் தாய்மானவன் அவர்களுக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றிகள். அடுத்து செந்தில் உங்களை வந்து கூப்பிடுறேன். திரு செந்தில். வணக்கம். மதிக்குமார் இந்த தொகுப்பு வந்து தொடர்ந்து பேசப்படுவது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து கவிதை தொகுப்பில் உள்ள கவிதைகள்லேருந்து கவிஞரோட பெயர்ல கவிதை இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் பேசியிருக்கோம். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. இந்த இடத்துல 2 பேரை அவங்க பின்னாடி ஜாயின் பண்ணாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த கவிதை கடல் பார்த்தல் அப்படிங்கிற கவிதை எழுதுனது இதுக்கு முன்னாடி பேசின மணிவண்ணன் நண்பர். அதே மாதிரி அவரும் கிட்டத்தட்ட 5 தொகுப்பு போட்டிருக்காரு, கவிதை தொகுப்பு. எல்லாமே நல்ல தொகுப்பு. தேவதை தூமலை, பஞ்சு மிட்டாய் பூக்கும் மரம், கொடைக்கானல்கள் துளிர்க்கும் வீடு, அப்புறம் இப்ப சமீபமா மற்றும் குழுவினர் அப்படின்ட்டு ஒரு கவிதை தொகுப்பு. எல்லாமே கோமலா மேடம் சொன்னாங்க, நெடுங்கவிதைகள் வாசிக்க எனக்கு கொஞ்சம் அயற்சியா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இவருடைய தொகுப்புல வந்து ஒரு 4 வரியில் தான் இருக்கும் கவிதை. ரொம்ப ஆர்வமான, ரொம்ப ஒரு தெரிப்புகளை கொண்ட கவிதைகளா இருக்கும். உதாரணத்துக்கு புத்த நிலை கூடுதல் தூரம் திரும்பி செல்லுங்கள், பக்கத்தில் தான் குழந்தை நிலை அப்படின்னு மாதிரிலாம் கவிதை நல்லா இருக்கும். ஸோ மணிவன், அதே மாதிரி செந்தில் சார், இப்ப பேசின செந்தில் சார், அவரும் நிறைய உரையாடல் நடத்தக்கூடியவர், கவிதை சார்ந்த, இலக்கியம் சார்ந்த, கலை சார்ந்து. அவருடைய தொகுப்பு வந்து நீர்முள் அப்படின்ட்டு ஒரு சிறுகதை தொகுப்பு வந்துச்சு. அதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ரொம்ப நல்ல தொகுப்பு. சிங்கப்பூருடைய பார்க்காத இடங்களை எல்லாம், அதாவது பார்க்காத, பேசப்படாத நிகழ்வுகளை, பேசப்படாத விஷயங்களை வந்து அந்த அந்த தொகுப்புல வந்து அவர் கதையாக்கி இருப்பாரு. இந்த நண்பர்களுடைய உரையாடல்கள் தான் நான் மெயினா சொன்னேன். வெள்ளியிலிருந்து ஞாயிறு வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாம் வரும். கவிதை சார்ந்து இப்ப கோமதி சார் கேட்ட கேள்விகளே நிறைய தடவை நாங்கள் எங்களுக்குள்ள கேட்டிருக்கோம். அப்படி என்ன இருக்கு, புது கவிதைக்கும் நவீன கவிதைக்கும் என்ன வித்தியாசம்? அதே மாதிரி நவீன கவிதைகளையும் இருந்து ரியாஸ் குரானா கூட ஒன்று எழுதியிருப்பாரு, நவீனம் கடந்த கவிதைகள் அப்படின்ட்டு ஒரு புத்தகத்துல ஒரு அணிந்தர் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த ஃப்ளோலாம் நாங்கள் அடிக்கடி பேசுவோம். அதுக்கு மெயினான 2 பேரும் வந்து மணியும் மணிவண்ணனும் செந்தில் சாரும்.
அவங்கள அறிமுகப்படுத்தல மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய கவிதை தொகுப்பு நிகழ்வுல வந்து இன்னொரு ஒரு கவிஞரையும் ஒரு எழுத்தாளரையும் வந்து எங்களுக்காக நீங்க இன்னைக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் அவங்க வந்து எழுத்தாளர் அல்லது கவிஞர்னு எங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த நிகழ்வுல வந்து நீங்க அவங்கள எங்களுக்கு அறிமுகப்படுத்தினதுல உங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வுக்கு அவங்க வந்ததுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. அவங்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். அடுத்து லாஸ்டா வந்து தமிழன் காசி அண்ணா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அண்ணா? வாங்கண்ணா. வணக்கம். எப்பயும் போல நுழைபடும் அமர்வு சிறப்பு. அதுலயும் இந்த அமர்வு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமர்வா. நான் பேசுறது கேக்குது இல்லையா? கேக்குது சார். கேக்குதுங்க சார். ஆமா, நாம கோடாங்கி அப்படின்னும் போது எல்லாரும் மாதிரி நானும் கொஞ்சம் எதிர்பார்ப்போட வந்தேன். ஏன்னா நாங்க எங்க பக்கம் நான் சென்னையிலே இப்ப வந்துட்டு கொடுகொடுப்புக்காரர் தான் சொல்லுவோம். சரி, கொடுகொடுப்புக்காரன் என்னன்னா அவருடைய காலை அவருடைய நிகழ்ச்சியில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கவிதையா வரும் அப்படின்னு பார்த்தா இங்க பல மனித உணர்வுகளை வந்து கலந்துதான் சொல்லியிருக்கு. அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கோமதி கரை அவர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே அந்த கவிதைக்குள்ள போயிட்டு ரொம்ப அதை பத்தி நல்ல விவாதங்கள். நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து கவிதைலாம் கொஞ்சம் அப்படியே பின்னாடி கொஞ்சம் நவுண்டு நின்றுப்பேன். நான் கொஞ்சம் எனக்கு உணர்ந்து கொள்றதுக்காக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு போனா கூட வாங்கிடுவேன். வாங்கிட்டு ஆர்வத்துல 2 படிச்சு பார்ப்பேன். அது என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்பேன். கொஞ்சம் புரியலன்னா அப்படியே எடுத்து வச்சிருவேன். அதுதான். ஆனா இந்த கவிஞர்களுக்கு என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா இந்த சிறுகதை கட்டுரை இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எழுதுறவங்க எனக்கு ரொம்ப நாளாவே அது ஒரு டவுட். சில புத்தகங்களை வாங்கி நாங்க வாசிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததுன்னா சிறுகதையாகவும் கட்டுரையாகவும் எழுதுவாங்க. ஆனா என்னன்னா அவங்க நேரடியாவே அவங்களே சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு சிறுகதையில அவங்க உணர்ந்ததை இல்ல கண்டதை ஒரு கதையா எழுதுனாங்கன்னா அது கதையா தெரியும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களே பயணப்பட்டதை இல்ல இவங்களே அதுக்குள்ள செயல்பட்டதை அவங்க வந்து தன்னையே அடையாளப்படுத்தி அவங்க எழுதுவாங்க. இது எப்படி ஒரு சிறுகதைக்கு வரும் அது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை இருக்கு. அதே மாதிரி கட்டுரையே ஒரு சில கட்டுரை பார்த்தீங்கன்னா அவங்கள முன்னிலைப்படுத்தி அந்த கட்டுரைகள் வந்துட்டு எனக்கு அது வந்து கட்டுரை எனக்கு அது ஒட்டவே ஒட்டாது. ஆனா கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கவிதையில என்ன விஷயம்னா அவங்க என்ன உணர்ந்தாங்களோ அவங்களே அவங்களுடைய நிலைகளை பண்ணோம்னா அது நம்மளுக்கு ஒரு ஆர்வம் பண்ணாது. அந்த கவிதைக்குள்ள அவங்களே இருப்பாங்க. அவங்க உணர்ந்ததை அவங்க பயணப்பட்டதை அவங்க இது சொல்லும் போது அந்த கவிதையை நம்மளால ஏற்றுக்க முடியும். இது என்னுடைய பார்வை. அதே மாதிரி இந்த கவிதை வந்து நம்ம அவங்க பொற்கொடி அவங்க நல்லா அவங்க ஒரு ஆர்வமா அவங்க வாசிக்கும் போது நான் கவனிச்சேன். அவங்களுக்கு அந்த ஒரு வாசிக்கிறதுல அதை அவங்க உணர்ந்ததை வெளிப்படுத்துறத கவிதை விட அவங்களுடைய உணர்வை அதிகமா வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அது ரொம்ப ஆர்வமா இருக்கும். அவங்க எப்ப பேசினாலும் ஒரு புத்தகத்தை பற்றி பேசும்போது அவங்க ஒண்ணு உள்வாங்கிட்டு அந்த உள்வாங்கினத அப்படியே அது வெளிப்படுத்த விதங்களை வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி அனிதா எப்போ தொகுத்தாலும் அவங்க சொன்னாலும் அதுல ஒரு நிதானமும் அது ஒரு தெளிவும் இருக்கும். மிக சிறந்த ஒரு நிகழ்வா தான் இது எனக்கு பட்டது. கடைசியாவது எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனிதாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். தொழில்நுட்ப காரணமா நான் அப்படியா நீங்க கூப்பிடும்போது பேச முடியல. நான் மோகனப்பிரியா. பேசலாங்களா? ஒரு 2 நிமிடம் எடுத்துக்கிறேன். பேசுங்க. ஓகே. சிங்கப்பூர்ல மதிக்குமாரோட கவிதைகள், யாழிசை, இவங்க நாங்கெல்லாம் ஒரு நண்பர்கள் தான். மதி வந்து எனக்கு சொல்லணும்னா புது கவிதைகள் எழுதிட்டு இருந்தேன் நானு. அப்போ வந்து மதிதான் வந்து நவீன கவிதைகள் நோக்கி என்னை கொண்டு போனவர். அந்த வகையில் அவர் வந்து எனக்கு குருன்னு சொல்லலாம். எப்பவுமே அப்படிதான் வச்சிருக்கேன். ஒரு நல்ல தொடக்கம். நிகழ்ச்சி முழுக்க நான் கேட்டேன். பொற்கொடி அக்கா
கவிதைகள் வாசிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. மதியோட கவிதைகள் பத்தி சொல்லணும்னா, அவரு 3 தொகுப்புக்கான கவிதைகளை வந்து சுருக்கி ஒரே தொகுப்புக்கு கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட கவிதைகள் வந்து ரொம்ப இன்டென்ஸ்டா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நிகழ்ச்சி. ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றி. அடுத்து இறுதியா நல்லுலிங்கம் அவர்களை வந்து கூப்பிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கிட்டையும் நான் சின்ன மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னன்னா, நான் பயணத்துல இருக்கிறதுனால என்னால இந்த நிகழ்வை முழுமையா உள்வாங்கி கேட்க முடியல. அதனால அங்கங்க என்னெல்லாம் நான் கேட்டதோ அதை வச்சு நான் என்ன ஏதாவது சொல்லணும் அப்படிங்கறது மட்டும் நான் பதிவு நிகழ்ச்சியினுடைய காணொலி முழுமையா வந்ததுக்கு பிறகு நான் அதை பார்த்தேன். முதல்ல மதிக்குமார் தாய்மானன் அவர்களுக்கு என்னுடைய புத்தகத்தை நம்மளுடைய நுழைபுலம் அமரில் பேசி பிடிக்கும் நன்றி. ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு பொற்கொழி வந்து நுழைபுலம் அமர்வுக்கு தொடக்க காலத்துல இருந்து வருகை தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அங்கம் பொற்கொடி. அவங்க ஒரு கிட்டத்தட்ட இந்த 2ஆம் பகுதி தொடங்கினதுல இருந்து அவங்க இதுதான் முதல் புத்தகம் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். 24 நிகழ்வு வந்துட்டோம். இப்பதான் 24ஆம் நிகழ்வு தான் அவங்க பொற்கொடி பேசியிருக்காங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி நுழைபுலம் அமர்வுகள்ல நிறைய இது 2.0 வரதுக்கு முன்னாடியானது அந்த 150 நிகழ்வுகள்ல ஏராளமான நிகழ்ச்சிகள் அவங்க பேசியிருக்காங்க. இதேபோல தொடர்ந்து வந்து அவங்களும் பேசணும்னு கேட்டுக்கிறேன். மதிக்குமார் தாய்மானன் அவர்களுக்கு மிக முக்கியமா வந்து உரையாடும் காந்தி புத்தகத்தை அடுத்து வரக்கூடிய நிகழ்வு பேச போறாரு. நானும் கோமதி சங்கர் தோழர் ஏற்கனவே நாங்க பேசியிருக்கோம். இந்த நிகழ்வில் கோமதி சங்கர் தோழர் குறிப்பிட்டார். அதுக்காக முன்கூட்டியே நாங்க வரவேற்பு. அடுத்ததா வந்து கோமதி சங்கர் தோழர் பேசும்போது புதுக்கவிதை நவீன கவிதை அந்த ஒரு விஷயம் ஏதோ குறிப்பிட்டார். எனக்கு அது சரியா காதல விழல. அப்புறம் தோழரும் வந்து அதற்கான விளக்கமும் சொன்னாருன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு படைப்பு, அதாவது எந்த ஒரு படைப்பும் அந்த வடிவத்தால் அதற்கான உயர்வு தாழ்வுங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மரபு இருந்தோம். அடுத்தது புதுக்கவிதை வந்தது, நவீன கவிதை மாறிக்கிட்டே இருக்கும். காலந்தோறும் அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த மாற்றம் தான் தமிழ் இலக்கியத்தை தொடர்ந்து செயல்பாட்டுல வச்சுக்கிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த வடிவம்ங்கிறது வேறுபட்டது. ஆனா அந்த பொருள் சிவபெருமா நக்கீருக்கு இடையில வர மாதிரி தான் சொற்குற்றமா பொருள் குற்றமாங்கிற மாதிரி தான் நம்ம வடிவமா கண்டென்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டென்ட் தான் பேசும். காலத்திற்கு நின்று பேசும். திருக்குறளை நாம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்னா அதனுடைய வடிவத்தை காட்டிலும் வடிவம் வேற. நீங்க எல்லா வெண்பாக்கள் குரல் வெண்பாக்கள் குறைவான குரல் வெண்பாக்கள் தான் வந்திருக்கு. மன்னிக்கவும் ஒரு சின்ன இடையூறு. குரல் வெண்பா நீங்க குரல் வெண்பாவுக்கு நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய அடையாளம்னாவே இது குரல் தான். வெண்பா வடிவமா அதனுடைய கண்டென்ட் பார்த்தோம்னா அதனுடைய கண்டென்ட் தான் நமக்கு தொடர்ந்து நம்ம கூட பயணிக்குது. அப்போ எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் உங்களுடைய படைப்பு இருக்கலாம். அதுல நவீன கவிதைகள் வடிவம்ங்கிறது மரபுல இருந்து கொஞ்சம் இந்த விளக்கம் சொல்லாம அந்த அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இப்ப பாரதியார் கவிதைகளுக்கு உரை கேட்கறாங்க. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாரதியார் கவிதைகளுக்கு உரை எழுதுங்க அப்படின்பாங்க. அப்ப அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் போது இந்த வடிவங்கள் மாறிட்டு வரும். இது ஒரு பக்கம். மிக முக்கியமா இந்த தலைப்புக்கு வரும் யாம கோடங்கி அப்படிங்கிறது. அனிதா பேசும்போது கூட குறிப்பிட்டாங்க, ரொம்ப வந்து அருகிட்டாங்க அப்படிங்கிறது. நிறைய இப்ப அது அந்த கோடங்கி குடுகுடுப்பி அடிக்கிறதாகட்டும், கோடங்கியில் வருகையாகட்டும், இப்ப எங்க ஒரு பக்கம் வந்து தாம கோடங்கிம்பாங்க. அது நடுச்சாமம் நம்ம சொல்றோம். அது மாதிரி தாம கோடங்கிம்பாங்க. அவங்க நள்ளிரவுல தான் அவங்களுடைய வேலையை. இரவு முழுக்க வந்து அவங்க இரவுனா அதுவும் பின்னிரவுகள்ல தொடங்கி அதிகாலைக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய அந்த பணிகளை முடிச்சிருவாங்க. திரும்ப வந்து பகல்ல அந்த வீடுகள் தோறும் எங்கெல்லாம் குறி சொன்னாங்களோ அந்த வீடுகள் திரும்ப அவங்க பயணிக்கிறது எல்லாம் ஒரு பக்கம். எல்லாத்தையும் காட்டிலும் அவங்ககிட்ட நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவிட்டி. சொல்றது நெகட்டிவிட்டியா சொல்றாங்களா, குறி சொல்றது என்னங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களுடைய தொடக்கம் வந்து நல்ல காலம் பிறக்குதுதான் இருக்கு. எல்லா கோடங்கிகளும் வந்து குடுகுடை படிச்சு சொல்றதனுடைய தொடக்கம் வந்து நல்ல காலம் பிறக்குதுங்க. அது ஒரு வாழ்த்து செய்தியா நம்ம அதை எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் நம்ம வாழ்த்து சொல்றது, வாழ்த்து பலிக்குதா பலிக்கலையா அதெல்லாம் நம்ம பொருட்படுத்துறது. எல்லாரையும் எல்லாத்துக்கும் வாழ்த்துறோம். அந்த வாழ்த்துங்கிறது அவங்க கிட்ட நல்ல காலம் பிறக்குதுங்கிறது தொடங்குது. ஆனா அவங்க வாழ்க்கையில அந்த நல்ல காலம் பிறக்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாருக்கும் வந்து இந்த நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றவங்க வாழ்க்கையில வந்து எந்த அளவுக்கு
இப்ப இன்னைக்கு எல்லாமே பொருளாதார அளவுகோல் தான். எல்லாத்துக்கும் வாழ்க்கை சூழல் வந்து அத்தனைக்கும் பொருளாதார அளவுகோல் தான். நம்முடைய பார்வைகளும் பொது சமூகத்தினுடைய பார்வையும் எல்லாரை காட்டிலும் பொருளாதாரத்துல பின்தங்கியவர்களை இந்த சமூகம் எப்படி பார்க்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சமத்துவ சமுதாயத்தை நோக்கி நகரும் போது இன்னைக்கு இந்த வர்க்க பாகுபாட்டை ஒழிக்க வேண்டிய இந்த வர்க்க முரண்பாட்டை நீங்க வந்து நம்ம சமூகத்துல இது வந்து உலகளாவிய பிரச்சனை. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க சாதி மத பிரச்சனைகள் இருக்கு. அதே போல மேற்கு நாடுகளுக்கு போனோம்னா நிறப்பிரச்சனைகள் இருக்கு, இனப்பிரச்சனைகள் இருக்கு. இதையெல்லாம் கடந்து இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது நீங்க எங்கேயுமே வந்து எந்த ஒரு பாதிப்புக்கும் முதல்ல ஆளாகிறது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களா இருக்காங்க. ஆற்றங்கரையோரம் பல காலமா பல 10 ஆண்டுகளாகவோ அல்லது 100 ஆண்டுகளாகவோ தலைமுறையாகவோ வாழ்ந்த மக்களை எல்லாம் நீங்க வந்து இந்த நகரின் அழகை கெடுக்கிறீங்க, இந்த நதியின் ஓட்டத்துக்கு இடையூறா இருக்கீங்கன்னு வந்து அள்ளி கொண்டு போய் புறநகர் பகுதிகளில் அவங்களை கொட்டுகிறது இந்த ஆளும் வர்க்கம். அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி அது அந்த காட்சிகள் மாறுறதில்லை. இதெல்லாம் வந்து இந்த தலைப்புக்கு ரிலேட்டடா இந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாங்கிறதுக்காக நான் வச்சு பேசல. ஆனா இந்த யாம கோடங்கிங்கிற ஒரு சொல்லுல இருந்து நான் இதை பேசுறேன். நம்ம நிறைய விஷயங்களை சமூகம் சார்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு படைப்பு ஒரு வாசகனை அந்த சமூக சிந்தனையை நோக்கி தள்ளிச்சுன்னா அது வந்து அது கண்டென்ட்டை அது அதனுடைய வடிவத்தை தாண்டி அது ஒரு பெஸ்ட் படைப்புன்னு நான் சொல்லுவேன். அதுக்காக தான் நான் இதை சொன்னேன். இந்த தலைப்பு என்னை வந்து எங்க யோசிக்க வைக்கிறது, என்னை எதை நோக்கி பயணிக்க வைக்கிறது. அதே போல இந்த கண்டென்ட்டை பத்தி பேசப்ப அடுத்ததான் வந்து இவங்க பேசுறது எல்லாமே இந்த கவிதைகளை எல்லாம் நான் வந்து கேட்கும்போது அது அடுத்த கட்டத்தை நம்ம பேசலாம். ஆனால் இந்த ஒரு தலைப்பே நம்ம வந்து பல சிந்தனைகளை உருவாக்குது. ஒரு படைப்பினுடைய தலைப்பானது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து ஒரு புத்தக வெளியீட்டாளராகவும் இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய வாசகனை புத்தகத்தை நோக்கி இழுப்புது அதனுடைய அட்டைப்படம். பக்கத்துல வந்த உடனே அவனை ரொம்ப அந்த அட்டைப்படத்தை பார்த்து பக்கத்துல வந்தாங்கன்னா அவனுடைய தலைப்பு ஈர்ப்பார்க்கும். அந்த புத்தகத்தை கையில எடுக்க வைக்கிறது அந்த தலைப்பு. அதன் பிறகு வந்து பின்னட்டையில வந்து என்ன குறிப்பு இருக்கோ அந்த புத்தகத்தை பத்தின ஒரு சின்ன அப்ஸ்ட்ராக்ட் போட்டிருப்போம், ஒரு பிளர்ப் எழுதியிருப்பாங்க. அது வந்து அடுத்த கட்டம். அது வாசிக்கும் போது அந்த புத்தகத்தை வந்து திருப்பி வாசிக்கிறதுக்கு உள்ளடக்கத்தை வாசிக்கிறதுக்கு அந்த வாசகனுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அடுத்ததா அந்த புத்தகத்தை வந்து திருப்பும் போது அவன் வந்து ஏதாவது ஒரு பக்கத்தை வந்து திருப்பும் போது அந்த புத்தகத்தை அந்த இடத்துல அந்த பக்கத்துல என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் வந்து அந்த வாசகனை தொடர்ந்து புத்தகத்தை வாசிக்க வைக்கிறது நான் பொதுவா பாக்குற வாசகர்கிட்டையும் இருக்கக்கூடிய, அதே நேரத்துல ஒரு பொதுவான ரூலா ஒரு தம் ரூல் மாதிரி இதை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த தலைப்பே வந்து அவ்வளவு பிரமாதமான தலைப்பா அமைஞ்சிருக்கு. தேர்வு பண்ணதுக்காகவுமே வந்து எழுத்தாளருக்கு கவிஞருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல காந்தி குறித்து எழுதியிருக்காருன்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் வந்து அவர் மேலான மதிப்பு அதிகமாச்சு. காந்தியை வந்து காந்தி மீதான யாருமே, அதே போல நான் சொல்லியிருப்பேன், பல இடங்கள்ல சொல்லியிருப்பேன், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் அந்த விமர்சனம் எந்த அடிப்படையில் வைக்கப்படுகிறது, அந்த விமர்சனத்தை நாம எதை நோக்கி முன்வைக்கிறோம், என்ன அதாவது ஒருத்தங்களை குற்றச்சாட்டணுங்கிறதுக்காகவே வைக்கிறோமா அல்லது உண்மையாகவே அந்த பிரச்சனையின் அடிப்படையில் வைக்கிறோமா அப்படிங்கிற பார்வைகள் எல்லாம் இருக்கு. காந்தியின் மீது விமர்சனமே வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா இது தொடக்கத்திலே சொல்லிடுறது நல்லது. ஆனால் காந்தி நம்ம எங்க வச்சு பார்க்கிறோம், காந்தி குறித்தான சிந்தனைகளை இன்னைக்கு வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம என்ன மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறோம். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நம்ம வந்து வரலாற்றுல இருந்தா நம்ம பாடங்கள் கத்துக்கிறோம். நிறைய விஷயங்களை நம்ம பின்னாடி இருந்துதான் நம்ம கத்துக்கிட்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்றோம். அப்போ அவங்க கிட்ட இருந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் இருக்கு. அப்ப காந்தி வந்து நம்ம எப்படி அணுக வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இருக்கு. அதனால வந்து தோழர் கோமதி சங்கர் பேசும்போது சொன்னார், ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அப்ப காந்தி நிகழ்வுக்கு, காந்தி ஜெயந்தி ஒட்டிய வரக்கூடிய நிகழ்வுக்கு அவருடைய புத்தகத்தை பேசுவோம். ஸோ அந்த அடிப்படையிலும் வந்து எனக்கு அவர் மதிக்குமார் தாய்மானவன் அவர்கள் மேல, ஏன்னா எனக்கு முன்னாள் அறிமுகமும் இல்லை அவர், அந்த இந்த செய்திகளை கேட்கும் போதே எனக்கு ஒரு நல்ல நன்மதிப்பு வந்தது. அந்த அடிப்படையில் அவரை நுழைவிடம் அமர்வுக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகள்ல பங்களிங்க, நிகழ்ச்சிகளுக்கும் வாங்க. அது அந்த இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அனிதா, கோமசங்கர் தோழர் வந்து நுழைவுலத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்த எல்லா ஏற்பாடுகளும் தொடர்ந்து அடுத்த 3 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட நிகழ்வுகள் ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இந்த ஞாயிறு காலை பொழுதை சிறப்பாக்கி அனைத்து தோழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அன்பும் நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி. இவரை பேசும்போதுதான் நினைவு வந்தது, இந்த புத்தகத்துடைய அட்டைப்படத்தோட ஓவியத்தை வரைஞ்சவர் வந்து திரு மணிவண்ணன் அவர்கள் அப்படிலாம் கொடுத்திருந்தாங்க. அவரு அந்த ஓவியம் என்ன பாக்குதுன்னா ஒரு கலந்த ரொம்ப ஒரு மங்கலான ஒரு இதுல வரைஞ்சிருப்பாரு. ஒரு உருவம் வந்து அது ஆணா பெண்ணா அப்படின்னு தெரியாது. ஆனா அது கையில வந்து ஒரு சின்ன குழந்தையா பொம்மையா அதுவும் தெரியாது. ஆனா அவருடைய தலையில வந்து ஏதோ ஒரு வெள்ளை கலர்ல ஒரு இடி இடிக்கிற மாதிரியா இல்ல ஒரு பறவையுடைய காலா அது
அது ஒரு விதமான ஒரு உணர்வை வந்து அந்த ஓவியம் அழகா வெளிப்படுத்துச்சு. அந்த ஓவியத்தை பார்க்கவுமே எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அந்த ஓவியம் முதல்ல அவர் சொன்ன மாதிரி அந்த ஓவியம் வந்து என்ன ரொம்ப கவர்ந்தது. அப்புறம் அந்த தலைப்பு ரொம்ப கவர்ந்தது. இப்ப அடுத்து வந்து இறுதியா வந்து பொற்கொடியோ இல்லைன்னா மதிக்குமார் அவர்களோ ஏதாவது பேசணும் அப்படின்னா அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து இங்க சொல்லிக்கலாம். அவங்களை கூப்பிடுறேன். பொற்கொடி. ரொம்ப நன்றி. நானே ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. உண்மையிலேயே இந்த தலைப்பை பார்த்துதான் நான் பார்த்த உடனே எனக்கு வாங்கணும்னு தோணி ரொம்ப ஈர்த்து போய் தான் நான் வாங்கினேன். ஆனா அது ஏமாற்றாம எனக்கு அதே ஃபீல கொடுத்தது பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த பேருக்காகவே வாங்கணும்னு தேடி போனேன் நானு. அதுக்கேத்த ஒரு எப்படி சொல்றது, அந்த இது எனக்கு கிடைச்சிருச்சு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய டைம்ல நம்ம தலைப்பை பார்த்து ஈர்த்து போய் அதுக்குள்ள நான் ஏமாந்து போன நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஆனா இது அப்படிலாம் இல்லாம ஏமாற்றாம எல்லாரையுமே கவர்ந்து தன் பக்கம் இழுத்துக்கும் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே இல்லாம இருந்துச்சு. ஒவ்வொரு கவிதையும் அப்படியே மனசுக்குள்ள வந்து அப்படியே மணி அடிச்ச மாதிரி அப்படியே அழுந்தி போயிடும். அந்த மாதிரி இருந்துச்சு. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கருத்து சொன்னவங்க எல்லாருக்குமே வணக்கம். மறுபடியும் பேசணும்னா ஆக்சுவலா யாமக்கொடங்கியோடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளியீட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு முதல் அமர்வு அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். அதுக்கு நுழைப்புலத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான உரையாடல்கள் தொடர்ந்து நடந்தா நல்லா இருக்கும். போன வாரம் அந்த அத்தனியோட இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாவலை இவ்வளோ டீட்டெயிலா உள்ள நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம்லாம் தோணுச்சு. இந்த மாதிரியான உரையாடல்கள் வந்து மனசுக்கு உண்மையிலே அது என்னோட புக்கு அப்படிங்கிறத தாண்டி கவிதை சார்ந்த உரையாடல்களோ இல்ல மற்ற சிறுகதை சார்ந்த உரையாடல்களோ ஒரு நிச்சயமா ஒரு ஆரோக்கியமான ஒரு புரிதலுக்குள்ள நம்மளை கொண்டு போகுங்கிற நம்புறேன். தொடர்ந்து கண்டிப்பா வரேன். அதே மாதிரி இங்க நாங்களும் அதே மாதிரி ஒரு அமைப்பு மாதிரி ஒண்ணு வச்சு உரையாடல் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் நம்ம புத்தகத்துல எடுத்துக்கலாம், பார்ப்போம். இது ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஒரு ஒரு திறப்பானவும் ஒரு இலக்கியம் சார்ந்தும் நண்பர்கள் சார்ந்தும் ஒரு ஒரு புது வாசலை எனக்கு திறந்து வைத்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வுக்கு கொடுத்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஹலோ, நிகழ்வை முடிச்சுக்கலாமா இல்ல ஏதாவது சொல்றீங்களா? முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் மட்டும் ஒரு வார்த்தை பேசி முடிச்சுக்கிறேன் நினைக்கிறேன். அனிதா, அனுமதி வேணும். நல்லது நல்லது. அதாவது நான் பேசும்போது இப்படி 2 விஷயத்த மறந்துடுவேன், ஒரு 3 விஷயத்த மறந்துடுவேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். அதான் இப்ப சொல்லணும். இந்த கவிதை தொகுப்பு பொற்கொடி வந்து பேச போறேன்னு சொன்னோன்னு என்ன பேச போறீங்கன்னு கேட்டேன். அவங்க யாமக்கொடங்கினாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதை பத்தி நானும் பொற்கொடியும் ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்ப அவர் ரொம்ப காலம் கழிச்சு அதை ஒரு நிகழ்வுல வந்து அவங்க பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பொற்கொடி. அனிதா வந்து ஒருங்கிணைக்க போய் ஆரம்பிச்ச போது பார்த்தா அவங்களே கவிதை நூல் அறிமுகம் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்ப அனிதா கவிதை நூல் அறிமுகப்படுத்த போறாங்களா அல்லது பொற்கொடி அறிமுகப்படுத்த போறாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகமே வர்ற மாதிரி அனிதா பேசினாங்க. இவ்வளவுக்கும் நான் அவங்களுக்கு சில குறிப்புகள் மட்டும்தான் கொடுத்துருந்தேன் இந்த கவிதை நூலை பற்றி. அதை வச்சு அவங்க நல்லா ஒருங்கிணைச்சாங்க. இவங்க 2 பேரையும் பற்றி நான் சொல்ல முடியாம போச்சு. அதை மறந்துட்டேன். சரி சரி. அதனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு, நிகழ்வு மாதிரியே முடியாது. நம்ம தான் இல்லன்னா நம்ம 2 பேரும் தான் போன்ல பேசணும். வணக்கம். அதனால ரொம்ப நல்ல அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்த, நமக்கு வந்து கூப்பிட்ட உடனே வந்து நம்ம கூட இருந்து சிறப்பித்த மதிக்குமாருக்கும் ரொம்ப நன்றி. இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை விட்டு வாரத்துக்கு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நாங்கள் டெய்லி காலையில இதில் பண்றோம். ஒவ்வொரு வாரம் இல்ல 2 வாரங்களுக்கு ஒரு முறை பண்றோம். நீங்களும் காலை வேளையில எங்கிருந்தாலும் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்து எல்லாரும் கேளுங்க, எங்க நிகழ்ச்சியை செழுமை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.